Hello, hi, good evening. Welcome to Vedantu and அவங்க Shravanee ma'am. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hi. So, யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? டக்கு டக்குன்னு chatல எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேடா. சூப்பர். So, கண்டிப்பா லிங்க் வந்து share with your friends so that they won't miss the session. யாரும் வந்து செஷனை மிஸ் பண்ணாம வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. So sorry, today morning I was not so well. So வந்து இன்னைக்கு காலையில வந்து கிளாஸ் இல்ல. சரி ஓகே, அதனால தான் சாயந்தரம் வந்து நம்ம வந்து வெச்சாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரவாயில்ல. I am much better today evening. Okay, so இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் சாப்டர் உடைய எந்த பார்ட் பார்க்க போறோம். So மேம் நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4லாம் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்கலாம் சாட்ல சொல்லுங்க. இல்ல மேம் நான் வந்து இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே நான் இப்பதான் மேம் பாக்குறேன், இது வரைக்கும் நான் மத்த பார்ட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்கலாம் எனக்கு சாட்ல சொல்லுங்க, சரியா? So again and again I am emphasizing என்னது இந்த சாப்டர் which is hydroxy compounds and ethers chapter இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து ஏன் வந்து கண்டிப்பா வந்து படிச்சே ஆகணும் லைன் பை லைன், பிகாஸ் இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு வந்து புக் இன்சைட் क्वेश्चन வந்து நமக்கு கேட்க போறாங்க. கரெக்ட்டா? இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு வந்து என்ன கேட்க போறாங்க? they are going to ask the book inside question. okay, so book inside question கேட்க போறாங்க அப்படிங்கறப்போ நம்ம வந்து ஒண்ணு கூட விடாம இந்த சாப்டரை லைன் பை லைன் படிச்சு கரெக்சி குடிச்சாதான் நமக்கு வந்து முடிய போகுது. சோ கன்வர்ஷன்ஸ் கேட்க போறாங்க, 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க், என்ன வேணா அந்த சாப்டர்ல இருந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகே மேம், கிளாஸ் ரெகுலரா நடக்காதான்னு கேக்குறீங்களா, நடக்குதா அப்படின்னு கேக்குறீங்களா? கிளாஸ் ரெகுலரா நடந்துட்டு இருக்கு, சரியா? எவ்ரிடே ஐ திங்க் we are having chemistry classes, சரியா? சோ மறக்காம மிஸ் பண்ணாம வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ லாஸ்ட் கிளாஸ் எது வரைக்கும் வந்து பார்த்தோம் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சோ டுடே we are going to see hydroxy compounds and ethers part 5. ஓகே, சோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த chemical properties of alcohols இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம், கரெக்ட்டா? சோ இன்னைக்கு we are going to last class உடைய final part. yes, very good, oxidation of glycerol. இந்த glycerol and glycol உடைய reactions வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்டா, சொல்லிட்டேன். இந்த வாட்டி உங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த கம்பல்சரி கன்வர்ஷன்ஸ்ல வந்து கண்டிப்பா கேட்க போறாங்க. glycerol and glycol உடைய reactions சொல்லிட்டேன், படிச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நான் அதை வந்து நடத்திருக்கேன், சரியா? சோ மறக்காம பாத்துக்கோங்க, இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் கிளாஸ் உடைய லாஸ்ட் அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, யா. சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அசிடிட்டி. இப்போ நம்ம பார்க்க போற பார்ட் வந்து இல்ல not only for your public exam but also for your NEET exam, JEE examsலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. ஓகே, சோ which is acidity of alcohols. என்ன இம்பார்ட்டன்ட் இப்ப கிளாஸ் கவனிக்கிறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் டேக்கிங் நோட்ஸ். எல்லாரும் நோட்ஸ் எடுங்க பார்க்கலாம். எல்லாருமே எனக்கு அழகா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எடுக்கணும், சரியா? பிகாஸ் டேக்கிங் நோட்ஸ் இஸ் வெரி வெரி crucial of today's class. ஏன்னா நீங்க நோட்ஸ் எடுக்கிறது தான் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, சோ acidity, what do you mean by the term acid? acid அப்படிங்கிற ஒரு டேர்ம் உடைய ஒரு அர்த்தம் வந்து என்னதுடா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். the tendency to donate proton, அதுதான் வந்து we call it as acid, கரெக்ட்டா? the tendency to donate proton which is what we call it as acid, right? so இப்போ நம்ம வந்து ஹைட்ரஜன் அயானை கொடுக்கறத தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வந்து ஆசிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து சாப்டர் 8 படிக்கிறப்போ உங்களுக்கு நான் இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். ஓகே, இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிளியரா புரியும். எப்பயும் போல ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து என்னது, நம்ம கிளாஸ் உடைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் மேம், நான் வந்து ஃபோக்கஸ்டா கவனிப்பேன், நான் ப்ராப்பரா நோட்ஸ் எடுப்பேன், அந்த நோட்ஸ் நான் வந்து ரிவைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கிளாஸ்ல இரு. எனக்கு வியூஸ் முக்கியமே இல்லை, நான் சும்மா வருவேன் மேம், அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்பேன் மேம், அப்புறம் போயிடுவோம் மேம், அப்படிங்கிறவங்களாம் இப்பவே வெளில போயிடு, சரியா? பிகாஸ் ஐ வாண்ட் சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who are aiming to get 200 cut off. 200 எடுத்தா 200 cut off தான்ப்பா அப்படிங்கிறவங்க மட்டும்தான் எனக்கு வந்து இப்போ கிளாஸ்ல வந்து இருக்கணும். அவங்க மட்டும் கிளாஸ்ல இருங்க, மத்தவங்க எல்லாம் கிளம்புங்க, உங்களுக்கு ஒரு 1 minute டைம் தரேன், சரியா? கடைசி வரைக்கும் கிளாஸ் இருக்கணும். அந்த ஃபோக்கஸ், அந்த டிட்டர்மினேஷன், அந்த வெறி இருக்கிறவங்க மட்டும் கிளாஸ்ல இருங்க, சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஃபயர் போடலாமா? வீடியோ கிளியரா தாண்டே இருக்கு, ஒரு ஃபயர் போடலாமா? எஸ்,
200 கட் ஆஃப் வாங்கிடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சோ இப்போ நம்ம ஆல்கஹால்ஸ் உடைய அசிடிட்டி பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். சோ உங்க புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா this is going to be page number 123. சரியா? 123. okay, so the tendency to donate proton, the tendency to give hydrogen plus ion, the tendency to donate proton is called as acidity, is called as. இன்னைக்கு ஒரு 2 hours class இருக்கும்டா, அவ்வளவுதான். சரி, நடுவுல நான் பிரேக் தரேன், ஏன்னா என்னாலே முடியல. நடுவுல there is going to be break. அடிக்கடி நடுவுல அந்த வாட்டர் மிஷன்லாம் வந்து ஞாபகப்படுத்துங்க. சரியா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா continue, let us continue, no distractions. okay, இப்போ Ka அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா dissociation constant of a acid. okay, Ka அப்படிங்கிறது வந்து என்னது? dissociation constant of a acid. okay, so இந்த dissociation constant of a acid வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு, இந்த Ka வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா அசிடிட்டி எப்படி இருக்கும்? நமக்கு அதிகமா இருக்கும். இந்த Ka உடைய வேல்யூ வந்து எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த அசிடிட்டி உடைய வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சரியா? இப்போ ஆல்கஹால்ஸையும் வாட்டரையும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஓகே, யார் வந்து மோர் அசிடிக்கா இருப்பாங்க, which is யார் வந்து ஈஸியா அந்த ஹைட்ரஜனை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரா இருப்பாங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சும்மா கெஸ் பண்ணுங்க எனக்கு சாட்ல. யார் யாரு? 2 பேரை நான் சொல்லிட்டேன். 2 பேர் யார் யாரு அப்படின்னா வாட்டர், ஆல்கஹால். 2 பேர்ல யாரு வந்து மோர் அசிடிக்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கெஸ் பண்ண முடியல மேம், தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு க்ளூ தர போறேன். என்னது அப்படின்னா Ka of water, இந்த dissociation constant of water உடைய வேல்யூ வந்து என்ன தெரியுமா? 1.8 into 10 to the power minus 16. சரியா? இதே dissociation constant of alcohol, dissociation constant of alcohol வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 to the power minus 16, 10 to the power minus 16 லேந்து 10 to the power minus 18, 10 to the power minus 16 லேந்து 10 to the power minus 18. okay, so இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்போ யாருடைய Ka அதிகமா இருக்கு? வாட்டருடைய Ka வேல்யூ தான் அதிகமா இருக்கு. சரியா? அப்போ water is more acidic when compared to alcohol. அப்போ water is more acidic than alcohol. okay, so alcohol கம்பேர் பண்றப்போ வாட்டர் தான் வந்து நமக்கு வந்து மோர் அசிடிக்கா வந்து இருக்கு. சரியா? சோ ஓகே, இப்போ அது ஆசிடா பேஸா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா மெட்டல்ஸ் கூட அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. சரியா? சோ இப்போ இவங்க எல்லாம் மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். என் கூடவே சேர்ந்து சட்டன்னு எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும். நானே கொஞ்சம் ஸ்லோவா தான் நடத்திட்டு இருக்கேன். சரியா? அப்ப என் கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? நீங்க நோட்ஸ் எடுக்கணும். சரியா? சோ இப்ப with மெட்டல்ஸ் கூட இந்த ஆல்கஹால்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா with பேஸ் கூட இந்த ஆல்கஹால் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே, so let us take the மெட்டல்ஸ் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் என்ன ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் அப்படின்னா C2H5OH. என்னப்பா இது? மெத்தனாலா எத்தனாலா? எத்தனால் இல்லையா? சோ இந்த எத்தனாலை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சோடியம் இஸ் a மெட்டல் இல்லையா? சோடியம் வந்து ஒரு மெட்டல். கரெக்டா? சோ என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து எனக்கு வெளியில போயிடும். எப்படி வெளியில போகும்? ஏன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா சோடியம் போய் எனக்கு ரீப்ளேஸ் பண்ண போகுது. சோ கவனிங்க, C2H5ONA. சரியா? C2H5ONA. சரியா? பிளஸ் ஹைட்ரஜன் அது வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்ப பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் 2 இருக்கு, இங்க ஹைட்ரஜன் 1 தான் இருக்கு. அப்ப நான் இங்க என்ன பண்றேன்? 2 போடுறேன். இங்க C2H5O2 இருக்கு, அப்ப இங்க நான் 2 போடுறேன். இங்க Na2 இருக்கு, அப்ப நான் இங்கேயும் 2 பண்றேன். பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். சரியா?
இப்போ என்ன நமக்கு தெரியுது, ஹைட்ரஜன் நமக்கு இங்க லிபரேட் ஆகுது. சோ இது அசிடிக்கா தான் இருக்கு. மெட்டல் கூட ரியாக்ட் பண்றப்போ அது ஹைட்ரஜன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா லிபரேட் பண்ணுது. சரியா? இப்போ பேஸ் கூட ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சோ கவனிங்க, நான் என்ன ஆல்கஹால் எடுத்துக்க போறேன் அப்படின்னா அதே ஆல்கஹால்ஸ் தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா எடுத்துக்க போறேன், which is C2H5OH எத்தனால் எடுத்துக்க போறேன். சரியா? ஏதாச்சும் ஒரு பேஸ் சொல்லுங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்னிங் தான் ஐ வாஸ் சிக், அதனால நான் வந்து வரல, நான் மெசேஜ் போட்டிருப்பேன். சரியா? இன்னைக்கு காலைல கிளாஸ் கிடையாது அப்படின்னு. இட் இஸ் ரியாக்டிங் வித் NaOH. கரெக்டா? NaOH. ஓகே. சோ C2H5OH என்ன பண்ணுது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது. சோ அப்ப ரியாக்ட் பண்றப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன நடக்கவே நடக்காது, எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது, which is no reaction. RXN நான் சிம்பிளா எழுதுறேன், which means reaction. சரியா? சோ மெட்டல்ஸ் கூட ஆல்கஹால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணுது. ஆனா பேசஸ் கூட என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா நமக்கு ரியாக்டே பண்ணல. சரி, ஓகே மேம். இந்த அசிடிட்டில நான் முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்ல யார் மோர் அசிடிக்கா இருப்பாங்க, யார் லெஸ் அசிடிக்கா இருப்பாங்க, ஏன் அதான் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே. சோ என்னப்பா, இட் இஸ் comparison of primary, secondary, tertiary alcohols உடைய acidity. Okay, so we are going to compare the acidity of primary, secondary and tertiary alcohols. Okay va? So generally when you see primary, secondary and tertiary alcohols, the tendency to donate, give hydrogen, to get rid of the hydrogen யாருக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது அப்படின்னா primary. சரியா? primary தான். ஓகே. சோ இதோடைய ஆர்டர் ஜெனரலி எப்படி பார்க்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா primary, then comes secondary, then comes tertiary. ஓகே. எல்லாருக்கும் primary, secondary, tertiary அதெல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? Yes or no? Do you all know what is primary, what is secondary and what is tertiary? அதுல யாருக்கும் எதுவும் டவுட் இல்ல இல்லையா? ஓகே. சோ இப்போ அது பிரச்சனை இல்ல. இந்த அசிடிட்டியை வந்து எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, இந்த அசிடிட்டியை அஃபெக்ட் பண்றது என்னென்னலாம் எஃபெக்ட் அதான் நமக்கு தெரியாதே. நம்ம தான் ஆர்கானிக் பேசிக்ஸ் 11th படிக்கலையே, மேம் கிளாஸும் அட்டென்ட் பண்ணலையே, சாயந்தரம் 4 மணிக்கு ஜேஇ பேசிக்ஸ் அப்போ ஆர்கானிக் பேசிக்ஸ் நடத்துறாங்க, நம்ம அதையும் தான் அட்டென்ட் பண்ண மாட்டோமே. கரெக்டா? இண்டக்டிவ் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட்லாம் தெரியுமா? நான் சொல்லி தர மாட்டேன், அதெல்லாம் வந்து பேசிக்ஸ் கிளாஸ்ல கதற சொல்லி கொடுத்துருக்கேன், கவனிங்க. சரியா? சோ எலக்ட்ரான் withdrawing group. எலக்ட்ரான் withdrawing groupனா என்னடா? எலக்ட்ரான் withdrawing group அப்படின்னா என்ன? வாட் இஸ் எலக்ட்ரான் withdrawing group? எலக்ட்ரானை withdraw பண்ணக்கூடிய, எலக்ட்ரானை புல் பண்ணக்கூடிய குரூப்ஸ், அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரான் withdrawing groups அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரானை withdraw பண்ணக்கூடிய குரூப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா இட் காசஸ் வாட்? அது எலக்ட்ரான் அது சைடு பிடிச்சி இழுக்க போகுது. அந்த எஃபெக்ட்டுக்கு பேரு வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் as the -I effect. சரியா? அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா -I effect. சரியா? அந்த எஃபெக்ட்டுக்கு பேரு -I effect. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு குளோரின் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. குளோரின், ஃப்ளூரின், அயோடின் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா -I குரூப்ஸ். இவங்கெல்லாம் வந்து அட்டாச் ஆகி இருந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ அவங்க சைடு பிடிச்சி இழுத்துப்பாங்க. சோ தட் அசிடிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ இவங்கெல்லாம் பிரசன்ட் ஆகி இருந்தாங்க அப்படின்னா வாட் will happen to acidity? Acidity increases. இவங்கெல்லாம் பிரசன்ட் ஆகி இருந்தாங்க அப்படின்னா அசிடிட்டி வந்து என்ன ஆகும் நமக்கு? Thank you ma'am for the support. I scored 97 in chemistry, centum in physics. Thank you so much pencil. உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க. I'll also convey the message to Ya Indian sir. He'll also be very happy. உங்க old student. Hi ma'am, நான் உங்க old student and thank you so much for teaching. Prakash வந்து சொல்லிருக்காரு. Thank you Prakash
உங்களை மாதிரி பிரகாஷ் அப்படின்னு காலையில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் அந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் லைவ்லலாம் பார்த்தேன். 9th ஸ்டாண்டர்ட் லைவ்ல பார்த்தேன். 10th வந்து 9th லைவ் கேட்டுட்டு இருந்தாரு. ஓகே யா. சோ அசிடிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சோ நல்லா கவனிங்க எப்படி அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். நல்லா கவனிங்க. CH2 எனக்கு என்ன குளோரின் வந்து எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. CH2 குரூப்ல குளோரின் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. நல்லா கவனிங்க. CH2OH OH. சரியா? இப்போ இந்த குளோரின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயங்கரமா இங்க எலக்ட்ரான்ஸை பிடிச்சி புல் பண்ணும். அது சைடு என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை பிடிச்சி புல் பண்ண போகுது. இப்ப அது சைடு அது எலக்ட்ரான்ஸை பயங்கரமா பிடிச்சி புல் பண்றதுனால இந்த ஹைட்ரஜனை நீ ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஹைட்ரஜனை நீங்க என்ன பண்ணிடலாம்? நம்ம வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? So you can easily remove this hydrogen. So that's why we are telling that the acidity is increasing அப்படி நம்ம வந்து சொல்றோம். Okay, so இப்போ next வந்து பாத்தீங்க அப்படின்னா electron releasing group. Electron releasing group. Okay, so electron releasing group அப்படின்னா வந்து என்னது? What is electron releasing group? Plus I group தான் வந்து electron releasing group. இப்போ அப்படியே ஆப்போசிட், எலக்ட்ரான் கொடுக்கிற குரூப் வந்து இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி வந்து என்ன ஆகும்? நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அசிடிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே, எலக்ட்ரான் கொடுக்கிற குரூப் வந்து இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி இஸ் கோயிங் டு கெட் டிக்ரீஸ்ட். இப்போ நல்லா கவனிங்க. R குரூப் வந்து என்னதுப்பா? அல்கைல் குரூப் இருக்கான் இல்லையா? அல்கைல் குரூப் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இல்ல எலக்ட்ரான் வாங்கிக்கிற ஒரு குரூப்பா? R குரூப் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இல்லனா வந்து எலக்ட்ரான் ரோஹித் V, any old 12th student watching for Shravanee ma'am? என்னடா ஓல்டு 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா பண்றீங்க? காலேஜ்லாம் சேரலையாடா? ஓல்டு 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸ் கவனிக்கிறீங்களே. so nice to see it actually. but yeah, how are you doing? என்ன காலேஜ்? எப்படி? பேசுங்க, அடிக்கடி பேசுங்க, மெயில் பண்ணுங்க. சரியா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி தரேன். சரியா? இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. Vedantu TN team @gmail.com. Vedantu TN team @gmail.com. சரியா? சோ இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாராச்சும் இருக்கீங்கன்னா எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா. விகாஸ் கோயம்புத்தூர் மீட்டப்க்கு வரலையாமே விகாஸ்? நீங்க கேள்விப்பட்டேன் மேம். நான் நீட் நோட்ஸ்க்கு மெயில் பண்ணேன், பாத்தீங்களா? பார்க்கல விகாஸ். நான் தான் அந்த மெயில் ஐடி நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ வாஸ் சிக். இப்போ வந்து கொஞ்சமா ரெக்கவரிங் அண்ட் கமிங் பேக். ஸோ நான் பார்க்கல, நான் கண்டிப்பா பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா வந்து கேளுங்க. சரியா? ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே யா. எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா R குரூப் வந்து நமக்கு ஓகே. என்னடா இது எழுத மாட்டேங்குது போர்டு? so sad. yeah very good. so R group வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்கைல் குரூப். இப்போ மிథைல் குரூப், இதால் குரூப் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா they are going to be கரூர் வரைக்கும் போயிருந்தீங்களா? சரி ஓகே. சோ பாத்தீங்க அப்படின்னா அவங்கலாம் வந்து நமக்கு எலக்ட்ரான் கொடுக்கிற ஒரு குரூப். அவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அசிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ அதனாலதான் பிரைமரி செகண்டரி டெர்ஷரியில வந்து நமக்கு என்ன ஆகுது? டெர்ஷரியில எத்தனை அல்கைல் குரூப்ஸ்? டெர்ஷரியில how many alkyl groups? சாட்ல சொன்னாதானே தெரியும். இல்ல எனக்கே போர் அடிக்குது, தூக்கம் வருதுடா சாயந்தர வேலையில கூட. அமைதியா இருந்தீங்க அப்படின்னா 3 alkyl group கரெக்டா? டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்ல 3 alkyl group. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா அதோட அசிடிட்டி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் அதோட அசிடிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இந்த ஆர்டரை யாரும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. so you do not forget this order. okay yeah. let us go to the next question. அடுத்து போலாமா?
ஓகே சோ எல்லாருக்குமே ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி வந்து கிளியரா சூப்பர் சோ இப்போ ஆல்கஹால்ஸ் வந்து நமக்கு பிரான்ஸ்டட் பேஸா எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா சோ இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே சோ ஆல்கஹால்ஸ் as Bronsted base okay so alcohols வந்து நமக்கு Bronsted base வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் சரியா do you understand I am following from second midterm. I will follow you for entire 12th. கண்டிப்பா 11th second midtermல இருந்து ஃபாலோ பண்றேன்றீங்களா மேம் இப்போ ABCD கம்பல்சரி இருக்குன்னா அதுல காம்பவுண்ட் A வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து வருது பட் ஒரே நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து வரல it is difficult to find out they merge with other naming reaction exactly பாத்தியா ப்ரூஸ் வந்து கரெக்டா வந்து சொல்லிருக்காரு மேம் இப்போ இந்த ABCD கன்வர்ஷன்லாம் இருக்கு இல்லையாமா ஏல இருந்து பி வந்து ஒரு ரியாக்ஷன் ஆனா பில இருந்து சி வந்து வேற ரியாக்ஷனா இருக்கே மேம் அப்படிதான் வரும் ஆனா இல்ல நீ திருப்பி பிராக்டிஸ் பண்றப்போ இல்ல ச்சே ஒண்ணுமே இல்ல இது ஈஸி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே நோ ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் மினிட்ல அட்டென்ட் பண்ணவங்க எல்லாம் எக்ஸாம்பிள்ல போயிட்டு அவ்வளவுதானா இது அப்படிங்கிற மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்துரும் பிரச்சனையே இல்லை சரியா ஓகே ஆல்கஹால்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு பிரான்ஸ்டட் பேஸா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம் சோ கவனிங்க CH3 CH2 OH வாட் இஸ் தி CH3 CH2 OH வந்து என்னது இட் இஸ் எத்தனால் கரெக்ட்டா எத்தனால் சோ இப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படினா எனக்கு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது சோ எத்தனால் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் வாட்டர் okay it is going to react with water இப்போ பேஸ் அப்படினா என்னடா அர்த்தம் ஹைட்ரஜனை வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதா வந்து என்னது அப்படினா ஒரே பயமா இருக்கு மேம் நீங்க கைட் பண்ணலனா அவ்வளவுதான் மேம் அழுவாதடா இருக்கேன் நான் போனாலும் என்னடா போன வருஷம் வீடியோ இருக்கட்டும் அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான்டா இருக்கும் ரியாக்ஷனுக்கு அந்த ரியாக்ஷனை கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா அது போரும்டா சரியா மார்க் கொடுத்துருவாங்க சரியா either the reaction or the theory complete கரெக்டா இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க சரியா ரியாக்ஷனை எழுதுங்க தியரிக்குலாம் எனக்கு தெரிஞ்சு பாதி மார்க் கட் ஆயிடும் ரியாக்ஷன்ஸ்க்கு தான் வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும் ஓகே லிசன் கிளாஸை எடுக்க விடுங்க கிளாஸை கவனிக்க விடுங்க ஓகே யா ஸோ இப்போ வந்து வெரி குட் ஹைட்ரஜன் OH மைனஸ் அயானை கொடுக்கறது வந்து நம்ம பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைன்னா ஹைட்ரஜன் அயானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறத வந்து நம்ம வந்து பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா ஹைட்ரஜன் அயானை வந்து அக்செப்ட் பண்ணிக்க போறான் ஓகே எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறான் நம்ம ஆக்சிஜன்ல என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு இட் ஹாஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும் ஹைட்ரஜனை வந்து ஹைட்ரஜன் கூட வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணும் சரியா பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இங்க வந்து பாருங்க எப்படி ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு CH3 CH2 OH நீ மீதி என்னடா இருக்கும் OH மைனஸ் மட்டும் தான் இருக்கும் ஹைட்ராக்சி அயான் மட்டும் தான் இங்க வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தனியா இருக்கும் எப்பெல்லாம் ஆக்சிஜன்ல நீ 3 பாண்ட் போடுறியோ மறக்காம என்ன போட்டுறணும் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இத பாசிட்டிவ் சார்ஜ போட்டுரு எப்பெல்லாம் ஆக்சிஜன்ல நீ 3 பாண்ட் போடுறியோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடணும் நீங்க பாசிட்டிவ் சார்ஜ போட்டுறணும் சரியா சோ இப்போ வந்து நமக்கு ஆக்சிஜன்ல வந்து இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுது இந்த புரோட்டானை வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணுது சரியா சோ சின்ஸ் ஆக்சிஜன்ல வந்து எனக்கு ஆக்சிஜன் ஹேஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுகிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால it is accepting it accepts the proton அது என்ன பண்ணுது அந்த ஹைட்ரஜன் புரோட்டான் அது வந்து என்ன பண்ணுது அப்படினா அது வந்து accept பண்ணிக்குது so that it is acting as the Bronsted base okay இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படினா acidity of phenols எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்களாப்பா are you all taking notes நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் படிக்க முடியும் இந்த சாப்டருக்கு சரியா ஓகே சோ இப்போ எனக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லுங்களே
ஃபீனால்ஸ் வந்து மோர் அசிடிக்கா இருக்குமா, எத்தனால் வந்து மோர் அசிடிக்கா இருக்குமா? அதாவது இந்த எத்தனால், மெத்தனால், ப்ரோப்பனால் இந்த மாதிரி அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு மோர் அசிடிக்கா வந்து இருக்குமா, இல்லனா ஃபீனால் வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்குமா? Can you guess it? Can you guess it? மிஷன் வாட்டர். தேங்க்யூ வெங்கடாச்சலபதி, லக்ஷ்மி வெங்கடாச்சலபதி. ஆமா, எல்லாரும் தண்ணி குடிங்க. இனிமே எவ்ரி 20 minutes நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸுக்கு நடுவில் நம்ம எல்லாருமே தண்ணி குடிக்கிறோம். சரியா? நான் வந்து ப்ராப்பரா வந்து பல நாள் நான் தண்ணி குடிக்காம ஒழுங்கா சாப்பிடாம இருந்தனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செம டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, லோ பிபி ஆயிடுச்சு. சரியா? லோ பிபில வந்து என்ன ஆயிடுச்சு, பிபி 55-70க்கு மேல ஏறவே இல்லை. வாட் இஸ் த நார்மல் பிளட் பிரஷர் லெவல்? என்ன தெரியுமா? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர் டாக்டர்ஸ் தெரியுமா? இப்போ வந்து என்ன பண்ணாலும் பிபி வந்து ஏத்தவே முடியல. ஓகே, தள்ளாடிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் ஆகக்கூடாது. அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும். இனிமே வந்து எவ்ரி 20 minutes உங்களோட வேலை என்ன, மிஷன் வாட்டர் அப்படின்னு போட்டு தண்ணி சிம்பிள் போட போறீங்க. நம்ம எல்லாருமே நல்லபடியா தண்ணி குடிக்க போறோம். ஓகே, 1 tumbler ஆஃப் வாட்டர் நம்ம எல்லாருமே வந்து கரெக்டா குடிக்கணும். வாட்டரோ ஜூஸோ ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே குடிக்கிறோம். ரெடியா? சரியா? நீங்களும் குடிங்க. ஓகே, அண்ட் எவ்ரி 40 minutes ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நின்றுட்டு தான் இருக்கேன், நீங்களா என்ன பண்ணணும், போனை வச்சுட்டு ஒரு குட்டி வாக் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பிரிஸ்கா நடந்துட்டு வந்து திருப்பி உட்காந்து கிளாஸ் கவனிங்க. சரியா? குட்டியா வீட்டுல அந்த எண்டு டு இந்த எண்டு நடந்துட்டு வந்து உட்காந்து திருப்பி கிளாஸ் கவனிங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் இல்லையா, உட்காண்டே நம்ம கவனிக்கிறப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா ஒபிசிட்டி ஆயிடும். நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம தைஸ் எல்லாம் ரொம்ப குண்டாயிடும். நம்மளும் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கொஞ்சம் ஒபிசிட்டி ஆயிடும். ஒபிசிட்டி வந்து இட் இஸ் நாட் ஹெல்த்தி. சரியா? சோ எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தி. இனிமே நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்ந்து டேக் கேர் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா? எவ்வளவு நாள் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சு பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். 40 minutes ஒன்ஸ் யூ கோ ஃபார் குட்டி வாக். டக்குன்னு ஒரு 1 minute போயிட்டு வாங்க. 20 minutes once water. சரியா? டன். மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட். நீங்களும் தண்ணி குடிங்க, எல்லாரும் தண்ணி குடிங்க. இப்ப எடுத்து யா. So acidity of phenols. So phenols வந்து நமக்கு it is going to be more acidic than aliphatic alcohols. Okay, so phenols is going to be more acidic than aliphatic alcohols. Okay வா? சோ இப்ப ஆல்கஹால்ஸ் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மெத்தனால், எத்தனால் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் செயின் இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ், அவங்களதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we are calling it as the aliphatic alcohols. சரியா? சோ இந்த aliphatic alcohols பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுச்சா? yes or no? Can you let me know in the chat section? Aliphatic alcohols வந்து பேஸ் கூட ரியாக்ட் பண்ணிச்சா? yes or no? no. கரெக்ட்டா? aliphatic alcohols வந்து நமக்கு பேஸ் கூட ரியாக்டே பண்ணல. ஆனா phenols வந்து பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, aliphatic alcohols வந்து பாத்தீங்க அப்படின்னா do not react with base. பேஸ் கூட நமக்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ரியாக்ட் பண்ணாது. சரியா? ஆனா phenols வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? சோ phenols வந்து நமக்கு with base, phenols வந்து பேஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ C6H5OH, C6H5OH இதுதான் வந்து என்னது அப்படின்னா
phenol. சரியா? So phenol is going to react with sodium hydroxide. Okay? So phenol is going to react with sodium hydroxide. இப்போ எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா C6H5ONA. And then இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் கவனிங்க, இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OH சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஹைட்ரஜனும் OH சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். அப்ப C6H5ONA which is sodium phenoxide நமக்கு ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகும். சரியா? C6H5ONA sodium phenoxide நமக்கு ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகும் with the elimination of water. With the elimination of water. சரியா? இதுக்கு பேர் என்னது? C6H5ONA உடைய பேர் என்னது? sodium phenoxide. ஓகே, சோ சோடியம் phenoxide வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரியா? ஓகே, சோ இப்ப aqueous சொல்யூஷன்ல இந்த பர்టిక్యులர் phenol வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஒரு வாட்டர் கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா வாட்டர் கூட with water. வாட்டர்னா என்னப்பா? ஒரு aqueous solution தானே. வாட்டர் இருக்கிறதால நம்ம வந்து aqueous solution அப்படினு வந்து சொல்லுவோம். சோ வாட்டர் கூட வந்து நமக்கு இந்த phenol வந்து நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது? ஓகே, சோ C6H5OH இதான் phenol. கரெக்ட்டா? சோ phenol நம்பர் HOH வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ இது என்ன பண்ணும் அப்படினா இந்த ஹைட்ரஜனை கொடுத்துரும். ஹைட்ரஜனை கொடுத்துட்டா C6H5O மைனஸ் இது மட்டும் தனியா இருக்கும். இது ஹைட்ரோனியம் அயானா வெளில போய்டும். ஓகேவா? சோ C6H5O மைனஸ் மட்டும் நமக்கு இங்க வந்து இருக்க போகுது. ஹைட்ரோனியம் அயானா நமக்கு அது வந்து வெளில போய்டும். So it is going to donate the hydrogen. ஓகே, 1 year study plan நான் போட்டு அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 99K என்னமோ வந்து போயிருக்கு. நீங்க ஏன் பார்க்கல? 1 year study பிளான்லாம் நான் வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன்டா. வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். கெமிஸ்ட்ரிக்கு 1 year ஸ்டடி பிளான் நான் போடுறேன். நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்றேன்னா நான் எப்படி வீடியோ பண்றேன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்படியெல்லாம் எடுத்துட மாட்டேன் ஒரு வீடியோவை. நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். ஐ வில் டேக் 1 week டைம். அப்புறம் ஒரு 1 weekக்கு நான் அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் நான் அந்த ஒரு வீடியோவே வந்து எடுப்பேன். சரியா? மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அடுத்த வாரம் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியுடைய 1 year பிளான் வரும். ஆனா ஜென்ரலா 1 year பிளான் வீடியோ போட்டாச்சு. நம்ம சேனல் போங்க, வீடியோஸ் போங்க, வீடியோஸ் போயிட்டு நேரா என்ன பண்ணுங்க அப்படின்னா தோ பாப்புலர் போங்க. பாப்புலர் போனீங்க அப்படின்னா தோ பார் 98K ஒரு 2000 பேர் பாத்தீங்கன்னா 100K நம்ம ரீச் பண்ணிடலாம். தோ பார் இந்த 1 year பிளான்ல கிளியரா எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த 1 yearல 600 out of 600 வாங்குறதுக்கு எப்படி எல்லாம் படிக்கணும், என்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா இதுல நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ பார்க்காதவர்கள் பாத்துருங்க. பிசிக்ஸுக்கு இதோ பாருங்க 12th பிசிக்ஸ் அல்டிமேட் 1 year பிளான் கெட் சென்டம் இன் பப்ளிக். பிசிக்ஸுக்கு உங்களுக்கு ஆயினியன் சார் வந்து கொடுத்திருக்காரு வீடியோ. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு கெட் சென்டம் இன் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கும் உங்களுக்கு யார் சார் வந்து வீடியோ போட்டிருக்காரு. சரியா? சோ அதெல்லாம் கண்டிப்பா பாத்துருங்க. நம்ம கதைக்கு வருவோமா? வாங்க நம்ம கதைக்கு வாருங்கள். ஓகே, யா. சோ C6H5OH வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு இதுதான் கிடைக்க போகுது. ஓகே, சோ இப்போ நம்ம Ka of water பார்த்தோம், Ka of aliphatic alcohol பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இதோ இங்கே எழுதிரும். Ka of ஒரே நிமிஷம் இருங்க, என்னமோ சவுண்ட் கேட்குது.
ஓகே, யா. சோ இப்போ K of phenol இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலிஃபாட்டிக் ஆல்கஹால். இது வந்து Ka of அலிஃபாட்டிக் ஆல்கஹால். நம்ம தள்ளி போட்டுரும். K of phenol வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 to the power minus 10. ஓகே, 10 to the power minus 10. அப்போ இருக்கிறதே யாருப்பா மோர் அசிடிக்கா இருக்க போறாங்க? இவங்க மூணு பேரையும் நீங்க கம்பேர் பண்றப்போ பீனால் தான் வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்க போறாங்க. பீனாலுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்க போகுது. வாட்டருக்கு அடுத்து தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலிஃபாட்டிக் ஆல்கஹால் வந்து அசிடிக்கா இருக்க போகுது. Okay, so phenol is going to be the most acidic. After that நமக்கு water இருக்க போகுது. அதுக்கு அப்புறமா தான் இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால் வந்து நமக்கு இருக்க போகுது. Ma'am, I am feeling so low. Why அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ணுங்க. Whatever makes you feel good அதெல்லாம் வந்து செய்யுங்க. சரியா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன பண்ணா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களோ அதெல்லாம் வந்து செய்யுங்க. தண்ணி குடிங்க. சரியா? Okay, so take care. சோ இதுதான் புரிஞ்சுதா? சோ இந்த ஆர்டர் யாரும் மறந்துடாதீங்க. phenol, water and கடைசியா தான் இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. ஓகே, சோ இப்ப இதே phenolல நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆகி இருக்கு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அந்த மைனஸ் ஐ குரூப், பிளஸ் ஐ குரூப் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப phenolல வந்து மைனஸ் ஐ குரூப்ஸ் அட்டாச் ஆகி இருக்குன்னா மைனஸ் ஐனா என்னப்பா? electron withdrawing group. மைனஸ் ஐ குரூப்னா என்னது? எலக்ட்ரான் withdrawing group தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் ஐ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் NO2 குரூப் இருக்கு, குளோரின் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஐ குரூப்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி மைனஸ் ஐ குரூப்லாம் இருக்கு அப்படின்னா of course phenol உடைய acidity is going to get increased. அப்போ phenol வந்து நமக்கு என்ன ஆகும்? மோர் அசிடிக்கா மாறும். அப்ப phenol வந்து நமக்கு மோர் அசிடிக்கா மாற போகுது. ஓகே, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதே எனக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அட்டாச் ஆகி இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, சோ phenolல வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஏதோ ஒன்னு வந்து அட்டாச் ஆகி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஆர் குரூப், ஆல்கைல் குரூப்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இல்லையா? they are what? பிளஸ் ஐ குரூப்ஸ். பிளஸ் ஐ குரூப்ஸ் கரெக்ட்டா? அப்போ phenol வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து லெஸ் அசிடிக்கா மாறும். அப்ப phenol வந்து நமக்கு வந்து என்னவா மாறும் அப்படின்னா லெஸ் அசிடிக்கா வந்து நமக்கு மாறும். எக்ஸாம்பிள் எப்படி மேம் அப்படின்னா இதோ கவனிங்க. இப்போ நமக்கு இந்த phenol இருக்கா? ஓகே, சோ phenolல நமக்கு குளோரின் அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ குளோரின் is going to be electron withdrawing group. இப்போ இந்த எலக்ட்ரானை இது சைடு வித்ட்ரா பண்றப்போ இந்த ஹைட்ரஜனை ஈஸியா நம்ம வந்து அது கொடுத்துரும். அப்போ acidity is going to increase. ஓகே, இப்போ இதே phenol இருக்கு. எனக்கு சேம் phenol is there. அந்த phenolல எனக்கு என்ன அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு R குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. எக்ஸாம்பிள் CH3 குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு இது வந்து எப்படி இருக்க போகுது? ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த ஹைட்ரஜனை நீங்க அவ்வளவு ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ இதோட அசிடிட்டி நமக்கு வந்து என்ன ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு கெட் டிக்ரீஸ்ட். அசிடிட்டி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? ஓகே, சோ இப்போ ஃபைனலா நம்ம வந்து என்னலாம் பார்த்தோம்? Ka. Ka அப்படிங்கிறது என்னது? What is this Ka? What is this Ka பா? தெரியுமா? What is this Ka? மறந்தாச்சா?
இது எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு? let me show you. பேஜ் நம்பர் 124ல இருக்குடா. பேஜ் நம்பர் 124ல இருக்கு. ஓகே டன். dissociation constant, very good. இதுக்கு பேர் என்னது அப்படினா dissociation constant. so Ka வந்து எனக்கு increase ஆச்சு அப்படினா acidity எனக்கு இன்க்ரீஸ் என்ன ஆகும்? increase ஆகும். Ka எனக்கு increase ஆச்சு அப்படினா acidity வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா எனக்கு increase ஆகும், which means Ka is directly proportional to acidity. இப்போ Ka க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாலாம் நம்ம வந்து 8th சாப்டர் படிக்கிறப்போ கிளியரா படிப்போம். அந்த அயானிக் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற சாப்டர் நம்ம படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியா வந்து புரியும். சரியா? so which is the pKa. okay, Ka க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, which is pKa. pKa which is equal to minus log Ka. pKa which is equal to minus log Ka. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? pKaவும் Kaவும் அப்படியே கொஞ்சம் இன்வர்ஸா இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்ப எனக்கு pKa இன்க்ரீஸ் ஆச்சு அப்படினா acidity டிக்ரீஸ் ஆகும். அப்ப எனக்கு pKa இன்க்ரீஸ் ஆச்சுனா acidity டிக்ரீஸ் ஆகும். சரியா? சோ Ka வந்து acidityக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், pKa வந்து நமக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே ராஜேந்திரன், ஓகே ராஜேந்திரன், ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. இத தாண்டி நீங்க ஒரு விஷயம் வந்து படிக்கணும் அப்படினா அது வந்து என்ன தெரியுமா? உங்க புக் இருக்கு இல்லையா? புக்ல இங்க உங்களுக்கு ஒரு சில வேல்யூஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதோ பாரு, ஒன்னொன்னுக்கும் pKa வேல்யூஸ் உங்களுக்கு இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த pKa வேல்யூஸ் மூலமா என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படினா ஆர்த்தோநைட்ரோஃபினால், பாராநைட்ரோஃபினால், மெட்டாநைட்ரோஃபினால்ல யாரு வந்து மோர் அசிடிக்? எனக்கு இந்த வேல்யூஸை பார்த்து சொல்லுங்க போரும். நான் என்ன சொன்னேன்? pKa வந்து indirectly proportional to pKa வந்து எனக்கு indirectly proportional to acidity அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எனக்கு ஆர்த்தோநைட்ரோஃபினால், பாராநைட்ரோஃபினால், மெட்டாநைட்ரோஃபினால் எனக்கு ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி கொடுங்க பாப்போம். indirectly proportional பார்த்து சொல்லுங்க. எஸ், ஆர்த்தோ 7.2, பாரா 7.1, மெட்டா வந்து 8.3. மெட்டாக்கு தான் இருக்குலே pKa வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப மெட்டா தான் இருக்கிறதுலே நமக்கு வந்து இந்த அசிடிட்டி வந்து கம்மியா இருக்க போகுது. அப்ப மெட்டா தான் வந்து இருக்கிறதுலே எனக்கு கம்மியா இருக்கும் அசிடிட்டி. மெட்டாக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாரா. மெட்டா, ஆர்த்தோ, பாரா. சரியா? இருக்கலே பாரா தான் எனக்கு மோர் அசிடிக்கா இருக்க போகுது. எது? இந்த மூணு வேல்யூஸ் நம்ம கம்பேர் பண்றப்போ. because pKa is indirectly proportional to, ஞாபகம் வச்சுக்கோ, pKa வந்து indirectly proportional to acidity. க்ரெசால்க்கு சொல்லுங்க பார்க்கலாம். 10.1, 10.2, 10.2. அப்ப ஆர்த்தோவும் பாராவும் ஏறத்தாழ சேமா தான் இருக்கு. மெட்டா கம்பேர் பண்ணி சொல்லு. மெட்டாக்கு pKa வேல்யூ கம்மியா இருக்கு, அப்ப அதோட அசிடிட்டி அதிகமா இருக்கும். அப்ப மெட்டாக்ரெசால் வந்து எனக்கு மோர் அசிடிக்கா இருக்கும் when you compare with ortho or para. புரிஞ்சுதா? வெரி குட். is that clear? okay, so நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா phenols பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். so now we are going to start studying about phenols. இந்த சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பகுதி, ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இதுல மிக பெரிய பகுதியான ஆல்கஹால்ஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க, எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை முடிச்சிட்டோம். வெற்றிகரமாக ஃபீனால்ஸில் காலடி எடுத்து முடிச்சு விட்டோம். ஓகே, ஆமா 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வாக் டைம். எல்லாரும் போயிட்டு வாக் பண்ணிட்டு டக்குன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து உட்காந்து ஒரு 1 tumbler ஆஃப் தண்ணி குடிங்க பார்க்கலாம். எவ்ரிபடி கோ ஃபார் a quick walk. ஒரு 1 மினிட்டுக்கு எழுந்து ஒரு நடந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து உட்காருங்க பார்க்கலாம். நானும் போய் தண்ணி கொண்டு வரேன். எவ்ரிபடி do that.
மிஷன் வாட்டர் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறவங்களாம் சாட்ல வந்து ஒரு ஃபயர் போட்டு கிளாஸை லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் நடந்துட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டீங்களோ ஒரு ஃபயரை போட்டு மிஷன் வாட்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போடுங்க. மிஷன் வாக் அண்ட் வாட்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போடுங்க. ஓகே, டன். யா, நேமிங் ரியாக்ஷன் செக்லிஸ்ட் நான் கண்டிப்பா போடுறேன். சரியா? ஓகே, மிஷன் வாக் அண்ட் வாட்டர் கம்ப்ளீட்டட். மேம் நீங்க இது வரைக்கும் எடுத்த என்ன சாப்டர்லாம் பிடிஎஃப்க்கு தரவே இல்லை மேம். தரேன், கவனிங்க. இதுக்கெல்லாம் பிடிஎஃப் நான் தர மாட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்களே யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். சரியா? புரியுதா? யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். ஒன்லி இன் டீமினல் பேட்ச் ஐ வில் கிவ் த பிடிஎஃப். டீமினல் பேட்ச்ல நான் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் கொடுப்பேன். இங்க வந்து யூ நீட் டு டேக் நோட்ஸ். ஏன்னா அப்பதான் நீ ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவ. ஏன்னா டீமினல் பேட்ச்ல ஃபீஸ் கட்டி பசங்க எல்லாம் கவனிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ரெகுலரா அட்டென்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிஎஃப் இருந்தாலுமே வந்து இல்லை, பிடிஎஃப்லாம் கூட வேணாம் மேம், நாங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு ரெகுலரா அட்டென்ட் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா வரமாட்டீங்க. யூடியூப் தானே, பாட்டுக்கு இருக்கும், அப்புறமா கூட அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு தெனாவெட்டு வந்து இருக்கு. You know how many people are coming to the paid class? நீ யூடியூப் பெய்டு கிளாஸ்ல வரதுல 10% கூட எனக்கு யூடியூப்ல இங்க நீங்க வரல, தெரியுமா? உண்மை அதான். 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க இங்க யூடியூப்ல வந்து இல்ல. பெய்டு பேட்ச்ல அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தே ஆர் வெரி கீன்லி, அவ்வளோ கவனமா கிளாஸ் கவனிக்கிறாங்க. அவங்களாம் யாராவது பெய்டு பேட்ச்ல இருந்து இங்க கிளாஸ் கவனிக்கிறீங்களா? எனி டீமினல் பேட்ச் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியா? தெரியாது, எனக்கு லைவ் இருக்குன்னு தெரியாது அப்படின்றானுங்க கேட்டா. ரேவதி, யா, அவ்வளவுதான், வெரி ஃபியூ. ஓகே, டன். சோ வாங்கப்பா. ஆமா, அதே அமரா பேட்ச் மாதிரி தான் ப்ராப்ளம். பிகாஸ் இங்கேயும் காசு கட்டி வாடாதான் வருவானுங்க, இல்லைன்னா வரமாட்டானுங்க. அதான் பிரச்சனையே. நீங்களாம் ரெகுலரா வந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ ஃபீனால் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. பென்சீன் ரிங்ல நம்ம OH குரூப் வந்து அட்டாச் பண்றோம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஃபீனால். ஓகே, ஸோ ஃபீனாலுக்கு மற்றொரு பெயர் உண்டு. அது என்ன பெயர் என்றால் கார்போலிக் ஆசிட். ஃபீனாலுக்கு மற்றொரு பெயர் உண்டு, அது என்னவென்றால் கார்போலிக் ஆசிட். சரியா? ஓகே, சோ இந்த எப்படி நம்ம ஆல்கஹால்ல மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், டைஹைட்ரிக் ஆல்கஹால், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் இதெல்லாம் பார்த்தோமோ, அதே மாதிரி ஃபீனால்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், பாலிஹைட்ரிக் ஃபீனால்லாம் இருக்கும். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் OH group. சரியா? பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் OH groups, மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், பாலிஹைட்ரிக் அதெல்லாம் நமக்கு இருக்க போகுது. ஓகே, பயாலஜி கிளாஸ் இல்ல அப்படிங்கறதுனால நீங்க இங்க வந்தீங்களா மேகலா? ஓகே, ஓகேடா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபீனால்ஸ் உடைய பிரிப்பரேஷன்லாம் வந்து நம்ம படிக்க போறோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? So we are going to learn the preparation of phenol. ஒரு ப்ராசஸும் படிக்க போறோம். Okay, so first process of preparation நம்ம வந்து எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா Dow's process. இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எது அப்படின்னா Dow's process. ஸோ இந்த Dow's process வந்து என்னது மேம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து நேமிங் ரியாக்ஷன். இது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் நேமிங் ரியாக்ஷன் படிச்சோமா? எஸ். Have we studied any naming reactions till now? Yes ma'am. No ma'am. ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ்? No, right? நேமிங் ரியாக்ஷன் ஏதாச்சும் படிச்சோமா? No, right? ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் படிச்சோம். ஆமா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Dow's process. சரியா? சோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். சோ நல்லபடியா கவனிங்க. சோ இங்க நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking chlorobenzene. நம்ம இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம
குளோரோபென்சீன் வந்து எடுத்துக்கிறோம். பென்சீன்ல என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. இதுடைய பேர் வந்து என்னது? குளோரோபென்சீன். ஓகே, சோ குளோரோபென்சீன் எடுத்து நம்ம எது கூட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். ஓகே, குளோரோபென்சீன் எடுத்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். in presence of what? முக்கியமா pressure and temperature ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே டீச் பண்றேன். not only important, I am teaching you everything, not just important. ஓகே, கவனிங்க. 633 கெல்வின் டெம்பரேச்சர் எவ்வளோடா? 633 கெல்வின் டெம்பரேச்சர். அண்ட் pressure வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 bar pressure. ஓகே, அண்ட் pressure வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 bar pressure. ஓகே, என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய Clம் சேர்ந்து HCl வெளில போயிடுவாங்க. இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற Clம் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும்? இங்க எனக்கு பென்சீன் ரிங் இருக்கும். Yes, I'll be having the benzene ring here. And then இங்க இருக்கக்கூடிய ONA இருக்க போகுது. ONA. புரிஞ்சுதா? Do you understand? ஓகே, சோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு. இதுக்கு பேர் என்னது? சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகே, சோ இப்போ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நம்ம அடுத்த ப்ராசஸ்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். அடுத்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா I am reacting it through dilute hydrochloric acid. சரியா? ஓகே, அப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய Hம் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கிற Clம் இங்க இருக்கிற NAவும் சேர்ந்து NaCl வெளில போயிடும். நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற சோடியமும் இங்க இருக்கக்கூடிய இந்த குளோரினும் சேர்ந்து எனக்கு வந்து என்னவா வெளில போயிடும்? they'll get removed as NaCl. NaCl எனக்கு வெளியில போயிடும். அப்ப எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? பென்சீன் ரிங் இருக்கும். அதுல எனக்கு O and then இந்த ஹைட்ரஜன். கரெக்ட்டா? ஹைட்ரஜன். So we get the phenol as the product. So we get this phenol as the product. புரிஞ்சுதா? கிருபாகரன், நீங்க क्वेश्चनே கேட்கல, மெசேஜ் போட்டாலும் அதை வந்து ரிட்ராக்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஸ்க் யுவர் क्वेश्चन, டோன்ட் இமிடியேட்லி delete. அந்த அளவுக்கு ஏன் வந்து ஒரு பொறுமை இல்லாதவனா வந்து இருக்கீங்க? சரியா? புரிஞ்சுதா? எல்லாரும் நோட் டவுன் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. the Dow's process, குளோரோபென்சீன்ல இருந்து நம்ம ஃபீனால் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, சோ அடுத்த process வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் process வந்து பாத்தீங்க அப்படின்னா from benzene sulfonic acid. from benzene sulfonic acid. சரியா? சோ இப்போ பென்சீனை வந்து நம்ம நீங்க டீச் பண்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நன்றி. நோட்டட். ஓகேடா, சூப்பர். சோ வாட் இஸ் திஸ் benzene sulfonic acid அப்படினா பென்சீன்ல வந்து நமக்கு என்ன குரூப் இருக்கும் அப்படினா SO3H குரூப் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா benzene sulfonic acid. பென்சீன்ல என்ன குரூப் இருக்கும்? SO3H குரூப் வந்து இருக்க போகுது. சோ இதுக்கு பேர் தான் என்னது? நம்ம benzene sulfonic acid. ஓகே, சோ இப்ப இந்த benzene sulfonic acid நான் வந்து யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படினா சோ இப்ப
இந்த பென்சீன் சல்போனிக் ஆசிட் வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஐ எம் ரியாக்டிங் இட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. நான் என்ன பண்றேன்? சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். at what Kelvin? 626 Kelvin. சரியா? at 623 Kelvin. at 623 Kelvin. சரியா? அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா first will be getting சாரி ரொம்ப லீவா ஹெல்த் எப்படி இருக்கு? ஐ எம் ஓகே, ஐ எம் பிகமிங் பெட்டர் நவ். சரியா? ஓகே, கவனிங்க. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஐ எம் பெட்டர், ஐ எம் டூயிங் குட் நவ். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா SO3H NaOH கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க நமக்கு இந்த SO3Hம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து எனக்கு H2SO4 வெளியில போயிடும். சரியா? அப்ப எனக்கு இங்க மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? நமக்கு ONA சோடியம் ஃபீனாக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். சோடியம் ஃபீனாக்சைடு. இப்போ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நான் HCl கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? எனக்கு Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளியில போயிட்டு நமக்கு மீதி இந்த ஹைட்ரஜன் தான் போய் ஜாயின் ஆகி நமக்கு ஃபீனால் கிடைக்க போகுது. போன டவுஸ் ப்ராசஸ் மாதிரியே தான். we get this phenol as the product. Okay, as I am Rajasthan, I am not having proper network. Okay da. Will you take all the chapters in chemistry this year? Kandipa. I am not having proper network. I am watching recording. Okay da. ஓ, எங்களோட சேர்ந்துட்டீங்க, நீங்க கியூர் ஆயிடுவீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஓகே, அதனால தான் நான் வந்தேன். இப்போ தீமிழ பேட்சஸ் பரவாயில்ல, ஓல்டு வீடியோ பொறுமையா பாத்துக்கோங்க, ரொம்ப ஒன்றும் இருக்காது. சரியா? ஸோ டைம் கிடைக்க ஓல்டு வீடியோ டெய்லி பாருங்க. சரியா? அட்லீஸ்ட் இப்போ ஜாயின் பண்ணுங்க. இன்னும் லேட் ஆச்சு அப்படின்னா மற்றதையும் மிஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? ஓகே, மிஷன் வாட்டர் இல்லடா, முடிச்சிட்டோம். இப்போ தானே 40 minutes ஒன்ஸ் தானே, 20 minutes ஒன்ஸ் சொல்லுங்க. ஓகே, யா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிலின்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பென்சீனை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ரியாக்ஷன் வந்து மிக ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃப்ரம் அனிலின், ஓகே, ஸோ அனிலின்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபீனால் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் திஸ் ரியாக்ஷன், செம்ம இம்பார்ட்டன்ட். நான் சொன்னல அந்த கன்வர்ஷன்ஸு, 5 mark கன்வர்ஷன்ஸ், கிரியேட்டிவ் கன்வர்ஷன்ஸ், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பென்சீன்ல NH2. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பென்சீன்ல NH2 குரூப் இருக்கிறது. இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் வந்து அனிலின். அனிலினை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைஅசோடைசேஷன் பண்ணிக்கிறேன். இந்த டைஅசோடைசேஷன் ரியாக்ஷனா என்ன அப்படிங்கறத நீங்க இப்ப புரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அனிலினை நான் வந்து டைஅசோடைசேஷன் பண்ணிக்கிறேன். டைஅசோடைசேஷன் அப்படிங்கிறது வந்து N2Cl குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு பேர் தான் வந்து டைஅசோடைசேஷன். சின்ன டவுட் ஸ்டடீஸ் பத்தி, ஆனா கெமிஸ்ட்ரி இல்ல, அப்புறமா கேளுங்க. சரியா? இப்போ இந்த கிளாஸ் கவனிங்க. இப்போ அதுக்கு நான் என்ன ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா NaNO2 in presence of HCl. NaNO2 in presence of HCl. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த டைஅசோடைசேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட். ஓகே, என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 273லேருந்து 278 கெல்வின். 273லேருந்து 278 கெல்வின். ஓகே, எனக்கு இப்போ வந்து இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ரியேஜென்ட் NaNO2 in presence of HCl நீங்க வந்து யூஸ் பண்றப்போ NH2 எங்கெல்லாம் NH2 பாக்குறீங்களோ அந்த NH2 எல்லாம் நீங்க என்னவா மாத்திடணும் அப்படின்னா N2Cl மாத்திடணும்.
அதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் NH2 பாக்குறியோ அதெல்லாம் நீ N2Cl மாத்தினும். எப்படி அப்படின்னு நம்ம இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே, சோ கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய NAவும் இங்க இருக்கக்கூடிய NAவும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து NaOH வெளில போயிடும். NaOH எனக்கு வெளியில போயிடும். ஓகே, அப்புறம் வேற என்ன வெளில போகுது அப்படிங்கறதுக்கு பாருங்க. இன்னொரு ஒரு ஆக்சிஜன் இருக்கா எனக்கு இங்க? எஸ், இன்னொரு ஒரு ஆக்சிஜன் இருக்கா? அந்த ஆக்சிஜனும் இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O வெளில போயிடும். H2O வெளியில போயிடும். இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கறத கவனிங்களேன். வாட் ப்ராடக்ட் am I getting அப்படிங்கறத கொஞ்சம் கவனிங்க. So I have benzene here. பென்சீன்ல எனக்கு வந்து என்ன அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா நைட்ரஜன். இங்க ஒரு நைட்ரஜன் N2Cl. ஓகேவா? தீமிரல்ல இங்கிலீஷ் கிடையாதுப்பா. மேஜரா ஆக்சுவலி அதுல தமிழே வந்து ஓகே, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு கொடுத்த ஒண்ணுதான். தீமினல்ல வந்து நாங்கெல்லாம் கேட்டது வந்து என்ன அப்படின்னா கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போடுங்க அப்படின்னு தான் வந்து கேட்டது. சரியா? சோ தமிழே வந்து உங்க அடிஷனல் தான் தீமினல்ல. சரியா? சோ ஃபோக்கஸ் ஆன் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இங்கிலீஷ்ல அப்படிங்கறதுலாம் தீமினல் வந்து நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, சோ கவனிங்க, C6H5N2Cl நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவன் வந்து ஒரு OG அப்படின்னு வந்து சொல்லலாம், ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல இருந்து நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நிறைய பேரை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? சோ இவர் பேர் தான் வந்து என்னது அப்படின்னா பென்சீன் டயசோனியம் குளோரைட். இவர் பேர் தான் வந்து என்னது பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஓகே, சோ இதுக்கு பேர் தான் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஓகே, சோ இப்போ இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து எது கூட ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னா it is going to react with water. It is going to react with water. சரியா? சோ வாட்டர் கூட நமக்கு ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அகைன் ஃபீனால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்சீன் டயசோனியம் குளோரைடை நான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ I will be getting phenol as the product. ஓகே, புரிஞ்சுதா? எப்படி மேம் ஃபீனால் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த வாட்டர் வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்? HOH அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இங்க இருக்கிற N2 வந்து எனக்கு நைட்ரஜன் கேஸா எனக்கு வெளியில போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த H2Cl எனக்கு HCl வந்து எனக்கு வெளியில போயிடும். அப்புறம் எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா C6H5OH இருக்கும். C6H5OH ஃபீனால் எனக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. புக்ல HNO3 தான் இருக்கா? ஐ செக்டா. நைட்ரிக் ஆசிட் இருக்கா? இங்க பாரு, இதுக்கு பதிலா தானே நைட்ரிக் ஆசிட் இருக்கு. யூ கேன் யூஸ் திஸ் ஸ்டில் தி சேம், தப்பு கிடையாது. சரியா? நீ இது வந்து யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரியா? ஓகே, சோ இப்ப அனிலின் எடுத்துக்கிறோம்டா. அனிலின் எடுத்து நம்ம வந்து எது கூட ரியாக்ட் பண்ணிக்கிறோம்? NaNO2 in presence of HCl. ஓகே, சோ அப்ப நமக்கு என்ன ஆகுது? இங்க இருக்கக்கூடிய அந்த Naவும் OHம் சேர்ந்து NaOH வெளில போயிடும். H2O வாட்டரா எனக்கு வெளில போயிடும். அப்ப எனக்கு மீதி என்ன கிடைக்குது அப்படின்னா பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்குது. இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய Hம் Clம் சேர்ந்து எனக்கு HCl வெளில போயிடுது. இங்க இருக்கிற நைட்ரஜன் நமக்கு N2 வெளில போயிடுது. அப்ப எனக்கு பென்சீன்ல OH குரூப், சோ எனக்கு பென்சீன் OH குரூப் ஃபீனால் எனக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? So this reaction as I told you very important. இது எல்லாரும் நோட் டவுன் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் நோட் டவுன் பண்ணியாச்சா? யாருக்காச்சும் இந்த ரியாக்ஷன்ல பர்టిక్యులர் ரியாக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கா? Do you have any doubt in this particular reaction? Yes or no? Noted அப்படினா yes noted அப்படினு கொஞ்சம் chatல போடுங்க பார்க்கலாம்.
ஓகே, அடுத்த ரியாக்ஷன் போலாமா? we'll try to complete phenols. okay yeah, so அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் தான் from cumene. இந்த ரியாக்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்வர்ஷன்ஸ்ல மிக முக்கியமான ஒரு ரியாக்ஷன்ஸா வந்து கேட்கலாம். அது மட்டும் இது ஸ்டேட் போர்டுக்கு முக்கியம் அப்படிங்கறத விட நீட்டுக்கு ஜேஇக்கு யாரா ப்ரிப்பேர் பண்றீங்களா? இங்க முக்கியமா நீட்டுக்கு யாராச்சும் நீட் எக்ஸாம்க்கு இங்க ப்ரிப்பேர் பண்றீங்களா? Can you let me know in the chat section? Yes. Okay. So if when you are preparing for NEET exam, in that case, this is very very important. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கியூமீனை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். அதுக்கப்புறமா கியூமீன்லேருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பென்சீனை வந்து நான் ஃபீனால் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். மேம் ஐ எம் திவ்யா மேம், சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. 9th தமிழ் சப்ஜெக்ட் வேணும், ப்ளீஸ் ஆஸ்க் தமிழன் சார். தமிழன் சாருடைய 10th லைவ்ல நீங்க கண்டிப்பா போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தமிழன் சார் கிட்ட சொல்றேன். சரியா? ஓகே, எஸ். ஸோ பட் 9th நான் கிளாஸ் எடுக்கிற ரெகுலரா கவனிக்கிறீங்களா செல்வம் மணி? ஓகே, ஃபர்ஸ்ட் கியூமீனை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பென்சீனை எடுத்துக்கிறேன். ஸோ பென்சீனை எடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரோபீன் கூட நான் ரியாக்ட் பண்றேன். பென்சீன் எடுத்து நான் என்ன பண்றேன் CH3 ப்ரோபீன். கரெக்டா? ஸோ மீத் ஈத் ப்ரோ நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கணும். ஓகே, சோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபீன். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பென்சீன் எடுத்து ப்ரோபீன் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, சோ என்ன டெம்பரேச்சர்ல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 523 கெல்வின். எவ்ரிபடி நோட் டவுன். இந்த டெம்பரேச்சரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிக்ல உங்களுக்கு வந்து they will reduce half a mark வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து கட் பண்ணிடுவாங்க. 523 கெல்வின், 523 கெல்வின். சரியா? ஓகேவா? சூப்பர். in presence of H3PO4, in presence of H3PO4. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பென்சீன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு நீங்க across the double bond இந்த ப்ரோபீனை போயிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ண போறீங்க. ஓகே, ஹாய் மேம், வெட்டினரி சயின்ஸ்க்கு நீட் வேணுமா? ஸ்கோப் இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜாயின் பண்ணுங்க. ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது. ஓகே, அஃப்கோர்ஸ் எல்லா கோர்ஸ்க்குமே ஸ்கோப் இருக்கு. நீ அதில் படிச்சு டாப்ல ஷைன் பண்ணி வந்தா ஸ்கோப் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், சின்ஸ் த ஸ்டூடெண்ட் கேட்டதுனால, வெட்டினரி கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா BVSc அண்ட் AH, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th மார்க் முடிச்சீங்க அப்படின்னா உங்க ஸ்டேட் கோட்டாக்கு நீங்க எலிஜிபிள். உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாடுல இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு தனுவாஸ் அப்படிங்கிற கவுன்சிலிங் வந்து வரும். தனுவாஸ் கவுன்சிலிங், அதுல ஒவ்வொரு காலேஜ்லயுமே 85% ஆஃப் த சீட்ஸுக்கு உங்களுக்கு வந்து வெறும் 12th மார்க் வச்சே எலிஜிபிள். வெறும் 12th மார்க் வச்சே வந்து எலிஜிபிள். இதே நீங்க வந்து நீட் எக்ஸாம் வந்து எழுதினீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்க வந்து எலிஜிபிள். ஓகே, ஆல் இண்டியால இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 15% ஆஃப் த சீட் வந்து உங்களுக்கு வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா VCI வந்து ஃபில் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே தனித்தனியே நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க 12th வச்சும் வெட்டினரிக்கு அப்ளை பண்ணலாம், நீட் வச்சும் நீங்க வெட்டினரிக்கு அப்ளை பண்ணலாம், ரெண்டுத்தை வச்சும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். 12th வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஸ்டேட் கோட்டா காலேஜஸ்க்கு மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். நீட்டும் எழுதினீங்க அப்படின்னா நீங்க ஆல் இண்டியால இருக்கிற அந்த 15% ஆஃப் த சீட்ஸுக்கும் ட்ரை பண்ணலாம். 18 கிடையாது, இது 15% ஆஃப் த சீட்ஸுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். மொத்த மார்க்கு கூட 85% நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். சரியா? ஹவுஸ் யுவர் ஹெல்த்? ஐ எம் மஞ்சு ஃப்ரம் தீமினல். இப்போ ஓகேவா? இப்போ ஐ எம் பெட்டர் தேன் எஸ்டர்டே. சரியா? இப்போ வந்து ஐ எம் பெட்டர் தேன் எஸ்டர்டே மஞ்சு. ஐ வில் டீச் புக் பேக் ஆல்சோ. கவலைப்படாதீங்க, கரியர் கைடன்ஸ் போடுங்க மேம். இதான் நடக்கும். நான் கிளாஸ் டீச் பண்றப்போ இந்த மாதிரி வந்து இது சொல்ல ஆரம்பிச்சா
உடனே எல்லாருமே கரியர் கைடன்ஸ் தான் கேட்பீங்க. ஆனா தனியா கரியர் கைடன்ஸ் பண்ண வந்தா யாரும் வர மாட்டீங்க. ஓகே, பார்க்கலாம். தனியா உங்களுக்கு ஏதாவது கரியர் கைடன்ஸ் வேணும்னா அதுக்குதான் யாழினியன் சார் உங்களுக்கு ஊரா வந்து உங்க ஊர்லயே வந்து கரியர் கைடன்ஸ் பண்றாரு இல்லையா, அங்க கூட நீங்க போய் கவனிக்கலாம். சரியா? ஓகே, லெட்ஸ் ரீஸ்டார்ட். இங்க வாங்க நம்ம வந்து கவனிக்கலாம். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த கிளாஸ் 1 இவனை போய் அப்படியே அங்க ஜாயின் பண்ணி எழுதிருங்க பார்க்கலாம். பென்சீன் ரிங் இருக்கா? சோ இங்க இருக்கு கார்பன் இருக்கு. இது அப்படியே போய் நான் ஜாயின் பண்றேன் இல்லையா? CH3 C CH3. ஓகே, அக்ராஸ் டபுள் பாண்ட் இவன் அப்படியே போய் நீங்க அங்க ஜாயின் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பேரு ஐசோப்ரோபைல் பென்சீன். இந்த ப்ராடக்ட் பேர் என்னதுப்பா? ஐசோப்ரோபைல் பென்சீன். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல இந்த ஐசோப்ரோபைல் பென்சீனை நான் வந்து ஏர் கூட ஆக்சிஜன் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? ஏர் கூட ரியாக்ட் பண்ண போறேன். இந்த ஓகே, இப்போ இவன் பேர் தான் என்னது? கியூமின். இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் பேர் தான் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட கியூமின். சரியா? கியூமின். ஓகே, அதை மறந்துடாதீங்க. இப்போ இந்த கியூமினை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் ஆக்சிஜன் at 5% of Na2CO3 sodium carbonate. Hi ma'am, I am Shri. I like your videos. This is my first time to attend your live. I always see the end live videos and another thing I'll never fail to take notes. Bhanumati, hi. உங்க பேர் ஸ்ரீயா? Hi Shri, welcome. Thank you for letting me know. அவ்வளோதான்டா, கரெக்ட். ஸோ கவனிங்க, கியூமின் நமக்கு இங்கே இருக்கு. இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் ரியாக்டிங் இட் வித் ஆக்சிஜன். ரொம்ப ஈஸி தான். கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு கிடைக்குது. வெயிட் பண்ணுங்க. 5% ஆஃப் சோடியம் கார்பனேட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். 5% ஆஃப் Na2CO3. ஆஃப் Na2CO3 கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். சரியா? இப்போ ஒன்றும் கிடையாதுடா, ரொம்ப ஈஸிடா. இந்த 2 ஆக்சிஜன் இருக்கான் இல்லையா, இந்த 2 ஆக்சிஜனை நேரா தூக்கி இங்க போட்டு எழுது. ஓ பாண்ட் போட்டு எழுதினீங்கன்னா கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு கிடைச்சிரும். இதோ பாருங்க. ஓகே, சோ இந்த 2 ஆக்சிஜனை இங்க நீங்க ஆட் பண்ணிடணும். 2 ஆக்சிஜன் இங்க நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get cumene hydro peroxide. சரியா? சோ இங்க நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? cumene hydro peroxide கிடைச்சிருக்கு. ஓகே, ஓகே, சோ இங்க நமக்கு என்ன ஆகி இருக்கு? நமக்கு 2 ஆக்சிஜன் இங்க நமக்கு ஆட் ஆகி இருக்கு. சோ we get this cumene hydro peroxide. ஓகே, சோ இந்த cumene hydro peroxide நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போறோம். ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த cumene hydro peroxide ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இதே பேஜ்ல எழுதிடுவா, சோ தட் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம இருப்பீங்க. இருங்க, அப்படியே எல்லாரையும் மூவ் பண்றேன் நான். போர்டுல இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கிறத நான் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கியூமின் ஃபார்மேஷன் மட்டும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்லித்தரேன். திருப்பி நான் வந்து சொல்லித்தரேன். சரியா மேம்? ஆனா ஸ்கூல்ல டஸ்டர் எடுத்து அழிக்கன்னு ஒருத்தனை வச்சிருக்காங்க.
My request to you is I'm studying through your videos. Please tell that sir to take physics class. கண்டிப்பாடா பானுமதி ஸ்ரீ பிசிக்ஸ் சார் வந்து இப்போ ரொம்ப டிராவல்ல இருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து மீட்டப் மதுரை இன்னைக்கு இப்போ வந்து யாழினியன் சார் வந்து மதுரையில இருக்காரு. நேத்து வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாரு. முந்தா நேத்து கோயம்புத்தூர்ல இருந்தாரு. அதுக்கு ஒரு வாரம் கூட இல்ல, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில இருந்தாரு. யாழினியன் சார் வந்து இப்போ வாத்தி ரைடு அது என்ன இதுல இருக்காரு அப்படின்னா மீட்டப்ல வந்து இருக்காரு. ஆஃப்லைன் சென்டர்ஸ் உடைய மீட்டப்ல வந்து இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நேர்ல போய் மீட் பண்ணிருக்காரு. ஓகே, ஸோ அதனாலதான் யாழ் சாரோடைய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா இருக்க முடியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால வராரு. வெளியில சாப்பிட்டு ரொம்ப அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால ஹி இஸ் கெட்டிங் சிக். ஓகே, வந்து டயர்ட்ல சிக் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா ஆறதுக்குள்ள அடுத்த மீட்டப் வந்துரு. ஸோ இந்த 1 மந்த் தான் அப்படி இருக்கும். ஓகேவா? ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்காரா? இல்ல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஹில் பி பேக் டுமாரோ. ஓகே, அதனால அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, ஃபைட்டர் பேட்ச். ஃபைட்டர் பேட்ச் என்னடா பேர் தானே ஃபைட்டர் பேட்ச், எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. கிளாஸ் கவனிடா, சரியா? ஓகே, ஸோ நான் இவனை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா H2SO4 சல்பூரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளவுதான், அவன் வந்து பிரேக் ஆயிடுவான், உடைந்து விடுவான். உடைந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபீனால் கிடைச்சிரும். ஓகே, உடைந்து நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஃபீனால் வந்து ப்ராடக்டா கிடைச்சிரும். வெளில என்ன போகும்? CH3CO CH3 எனக்கு வெளில போயிடும். நல்லா கவனி, எது எனக்கு வெளில போகும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. CH3CO CH3 எனக்கு வெளியில போயிடும். ஓகே, மீதி என்ன இருக்கும்? C6H5OH ஃபீனால் வந்து எனக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருச்சு. சரியா? வித் எலிமினேஷன் ஆஃப் அசிட்டோன். புரிஞ்சுதா? அட்டாச் பண்றேன் மதுபாலா பண்றேன். கவனிங்க, எல்லாருமே நல்லா கவனிங்க. நான் திருப்பியும் நடத்துறேன் இதை. ஐ எம் டேக்கிங் பென்சீன் ஹியர். நான் இங்க என்ன எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா பென்சீன் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பென்சீன் எடுத்து நான் வந்து ப்ரோபீன் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ப்ரோபீன் வந்து என்ன டெம்பரேச்சர்ல ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா 523 கெல்வின்ல நான் வந்து ரியாக்ட் பண்றேன் in presence of H3PO4. ஓகே, அப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா எனக்கு இங்க வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் வந்து எனக்கு இங்க கிடைக்குது. சரியா? ஐசோப்ரோபைல் பென்சீன் எனக்கு இங்க கிடைக்குது, which is cumene. ஓகே, which is cumene. ஸோ இதை எடுத்து அப்படியே இங்க எனக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா we get this isopropyl benzene. ஓகே, அப்போ in presence of oxygen at சோடியம் கார்பனேட் கூட நான் வந்து இப்போ நான் ரியாக்ட் பண்றேன். அப்போ அந்த ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் எனக்கு இங்க ரியாக்ட் ஆயிடுது. இது ஒண்ணுமே இல்லடா, இந்த டபுள் பாண்ட் தூக்கி அப்படியே இங்க ஆட் பண்ணு. இந்த பார், இந்த கார்பனை அட்டாச் பண்ணிடு. அப்போ இந்த கார்பன்ல இந்த பக்கம் ஒரு CH3, இங்க CH2, இந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டா CH3 CH, அதான் CH3 CH3 CH அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், ஐசோப்ரோபைல் பென்சீன் எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. சரியா? சோ அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்றேன். சோ தட் எனக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணிடுங்க, கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு கிடைக்குது. அதை நான் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ இவன் அப்படியே வெளில போயிடுவான். CH3CO CH3 அசிட்டோன். இவன் யாரு? அசிட்டோன். அப்படியே வெளில போயிடுவான். we will be getting phenol as the product. ஓகே, பிரேக் வேணுமா? யாருக்கெல்லாம் பிரேக் வேணும்? பிரேக் வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் தரேன். தண்ணி குடிச்சிட்டு ஒரு வாக் போயிட்டு கூட வாங்க. எல்லாருக்கும் வேணும்னா சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். ஆனா நிறைய பேர் வேணாம்பாங்க. பிரேக் விட்டா நாங்க வந்து அப்படியே போயிடுவோம் மேம், டிஸ்ட்ராக்ட் ஆகி. வேணாம் மேம் அப்படி பாருங்க. 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறியா அப்போ டின்னர் பிரேக்கு? சம்டைம்ஸ் ஆரோ மார்க்ல இருக்கிற காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணுது, பட் சில டைம்ஸ் ரியாக்ட் பண்ணல. வெரி குட். ஆரோ மார்க் அதாவது ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது நம்ம ரீஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் ஆகும், இல்லைன்னா சால்வெண்டா வந்து ஆக்ட் ஆகும். அது வந்து ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணதான் யூஸ் ஆகுமே தவிர அது வந்து ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அதுக்கு பேரு ரீஏஜென்ட். ஓகே, டீமினல் பேட்ச்ல சாப்டர் 1 முடிச்சிட்டேன், சாப்டர் 6 முடிச்சிட்டேன், சாப்டர் 2 வந்து போயிட்டு இருக்கு. ஆமா, ஏன் சாப்டர் 1 2க்கு அப்புறம் 11 வராம 2 வந்துச்சு அப்படின்னு தெரியல, பட் சாப்டர் 2 வந்து போயிட்டு இருக்கு. சரியா? ஓகே, நோ பிரேக். யாருக்கும் பிரேக் வேணாம் இல்ல? பிரேக் வேணுங்கிறவங்க பிரேக் வேணும் அப்படின்னு போடுங்க.
பிரேக் வேணாம் அப்படிங்கிறவங்க நோ பிரேக் அப்படின்னு போடுங்க. கெல்வின் எப்படி ஃபைண்ட் பண்றீங்க? நான்லாம் ஒன்றும் ஃபைண்ட் பண்ணல. கெல்வின் மனப்பாடம் தான், அது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூடா. சரியா? வேண்டாம் தெய்வமே. ஆமா, ஏன் பிரேக் வேணான்றீங்க? இந்த 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 பேட்ச் பசங்க தான் வந்து இப்படி இருக்கீங்க, பிரேக்கே வேணாம் அப்படின்றீங்க. போன பேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேம் பிரேக் வேணும் அப்படிம்பானுங்க. ஏன் அப்படி விகாஸ்? ஏன்டா பிரேக் வேணாம்னு சொல்றாங்க எல்லாருமே? எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாதிரி நல்லதா தான் இருக்கு, நல்லா தான் தெரியுது, ஆனா வந்து ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வந்து பிரேக் வேணான்றாங்க. ஜாலி, நல்லதுதான், பட் ஒய், என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ். ஆஃப்டர் 12th என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க. அது டூ லேட் இல்லடா. இப்போ இந்நேரம் எல்லாருமே கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க நல்ல புள்ளிங்கோஸ். ஓகே, நல்ல புள்ளிங்கோஸா? சரி சரி சரி, திருந்திட்டாங்களோ? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பழைய குருடி கதவை தரடி அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி நம்ம அப்படியே தான் இருப்பானுங்க. 𝑉1 600 என்னமோ தப்பா தெரியுதே. ஓகே, 12th ஆஃப்டர் என்ன கோர்ஸ்? ஓகேடா, டன். சரி, கண்டினியூ பண்ணலாமா? ஓகேடா, 200 கட் ஆஃப்காக. சரி, கண்ணு படாம இருக்கணும் நம்ம பிள்ளைங்க மேல. சரியா? யாரும் கண்ணு வைக்கல போல, இல்ல எனக்கு தான் கையில ஏதோ அந்த கேப் வரலையா தெரியல. உங்க மேலாம் யாரும் கண்ணு வைக்கலடா, அதனால எதுவும் கவலைப்படாதீங்க. சரியா? டயர்டானா தானே பிரேக் வேணும். டயர்டா எனக்கா? நெவர் அப்படின்னு இருக்கீங்களா? சரி சரி, ஓகே. டிஸ்கோர் சென்டர் பேரலல் யூனிவர்ஸ்ல எனக்கே வந்து இல்லை, நம்ம தான் வந்து இங்கதான் இருக்கோமா வேற எங்கேயாவது இருக்கோமா அப்படின்னு டவுட் வருது. பரவாயில்ல, நல்லா இருங்க. இட்ஸ் ஓகே டு டேக் பிரேக், ஆனா யூ ஷுட் பி வெரி வெரி கன்சிஸ்டன்ட். அதை வந்து எல்லாருமே ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த ஒரு இன்னும் ஒரு 30 minutes 40 minutes கிளாஸ் இருக்க போது. நடுவில் ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் அல்லாத ஒரு ஜென்ரல் விஷயம் ஒரு 2 minutes பேசலாமா? எஸ், 2 minutes பேசலாமா? யாருமே தண்ணி குடிக்க ஞாபகமே படுத்தல. எல்லாரும் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி குடிச்சிட்டு ஒரு 2 minutes பேசிட்டு நம்ம அடுத்த கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா? குட். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஏர்லி மார்னிங் கிளாஸ் ஐ எம் ஆல்சோ பிளானிங். நீங்களாம் வருவீங்க ரெகுலரா, எனக்கு தெரியாது. ஒரு ரெகுலரா ஒரு 100 பேர் வருவேன். நான் ரெகுலரா வருவேன் அப்படின்னா வந்து நான் வந்து கண்டிப்பா நான் ஏர்லி மார்னிங் எழுந்து கிளாஸ் இருக்கு ரெடி. ஐ ஆம் ரெடி. ஏர்லி மார்னிங் நான் வருவேன். அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் ரீஓப்பன் ஏர்லி மார்னிங் 6 to 7 5 to 6 சாட்ல போடுறேன், போல் போடுறேன், வெயிட் பண்ணு. நான் போல் போடுறேன். நீ ரெடி அப்படின்னா நான் ரெடிப்பா. ஆனா நான் எனக்கு தெரியும், விகாஸ்க்குலாம் என்னை பத்தி தெரியும். ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறதே எனக்கு ஒரு கஷ்டமான வேலை. ஆனா நான் உனக்காக எழுந்துக்க ட்ரை பண்றேன். இந்த வருஷம் நான் வந்து குட்டா மாறதுக்கு ட்ரை பண்றேன். ஸ்கூல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஃப்ரெண்டால, எப்படி தடுக்கிறது? அவாய்ட் தட் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்டை அவாய்ட் பண்ணுங்க போதும்.
ஓகே, அவாய்ட் தட் ஃப்ரெண்ட். ஜெனியூனா சொல்லு, சும்மா அவுட் ஆஃப் மோட்டிவேஷன்லாம் எனக்கு வந்து சாட்ல இது பண்ண வேண்டாம், அது என்ன போல்ல ஆன்சர் பண்ண வேணாம். காலைல உண்மையாவே கிளாஸ் வச்சா வருவீங்களா மேம்? ஃப்ரெண்டு டிஸ்ட்ராக்ஷனை எப்படி ரிஜெக்ட் பண்றது? இந்த வருஷம் வந்து இல்லை, நான் உண்மையா ஜென்யூனா நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லவா, எப்பயுமே வந்து லைஃப்ல நான் இப்போ ஒரு சில லைஃப்ல இருக்கக்கூடிய பிட்டர் ட்ரூத் எல்லாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரேக் பண்ண போறேன். 12th ஸ்டாண்டர்டு காலேஜ் லாஸ்ட் இயர், காலேஜுடைய லாஸ்ட் இயர், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வருஷம் ஆஃப் ஸ்கூல், லாஸ்ட் இயர் ஆஃப் ஸ்கூலு, ஸ்கூலிங், உன் என்டையர் ஸ்கூலிங் உடைய கடைசி வருஷம், உன் என்டையர் காலேஜ் லைஃப் உடைய கடைசி வருஷம். இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு பந்தம் பாசம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இத்தனை வருஷமா நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸு, இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்துட்டோம், எல்லாருமே சம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், வி ஹாவ் டு பி யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த பாசம் பந்தம் அதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். ஆனா இந்த வருஷம்தான் வந்து இருக்கிறதுலே வந்து இந்த காம்படிஷனும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு வருஷம். ஓகே, ஸ்கூலுடைய கடைசி வருஷமும் காலேஜுடைய கடைசி வருஷமும் ஃப்ரெண்டு நீ பிளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அதை நல்லா வந்து நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கும். ஏன்னா ஸ்கூலுடைய கடைசி வருஷத்துல கவனிச்ச அப்படின்னா கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கு. யார் மார்க் வாங்குறியோ அவனுக்கு தான் காலேஜ் சீட்டு. உன் கரியர் டிசைனிங்கே அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. காலேஜுடைய லாஸ்ட் இயர்லயும் பார்த்தோன்னா அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க, ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணுவாங்க. அப்பயும் வந்து பார்த்த அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செல்ஃபிஷா இருப்பாங்க. ஸ்கூலுடைய கடைசி வருஷத்துலயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செல்ஃபிஷா இருப்பாங்க. இது அவங்க மேல தப்பு கிடையாது, அது நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்கூலுடைய லாஸ்ட் இயர்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை அது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருப்பாங்க, ஆனா உன்கிட்ட செல்ஃபிஷா இருப்பாங்க, உன்னை விட்டுட்டு படிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா படிக்காதடா அப்படி சொல்லிட்டு உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவன் படிச்சுட்டு போயிடுவான். காலேஜோட லாஸ்ட் இயர்லயும் அவன் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவன் மார்க் வாங்கிட்டு போயிடுவான். இது உன் ஃப்ரெண்டு மேல தப்பு கிடையாது, அது அந்த சூழ்நிலை மேல வந்து தப்பு. என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹை காம்படிஷன் he tends to pull you down. ஓகே, ஆனா நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இதை வந்து ஒத்துக்கிற? ஆமாமா, ஸ்கூலுடைய கடைசி வருஷத்துல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கிற பற்று வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம மேல இருக்காது அப்படின்னு எத்தனை பேர் வந்து அக்ரி பண்ணிக்கிற? how many of you agrees it? yes or no? true அப்படின்னு ஒத்துக்கிற? ஸ்கூலுடைய கடைசி இயர்ல தான் நீ அதிகமான ஒரு பெட்ரேல வந்து ஃபேஸ் பண்ணுவ. காலேஜுடைய லாஸ்ட் இயர் ஃபைனல் செமஸ்டர்ல தான் நீ அதிகமான ஒரு பெட்ரேல வந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னா ஃபேஸ் பண்ணுவ. அக்ரி? அது வந்து இல்ல உன் ஃப்ரெண்டு மேல தப்பு கிடையாது, அதை முதல்ல நீ பர்சனலா எடுத்துக்காத, அது சூழ்நிலை மேல தப்பு. புரியுதா? ஏன் அப்படின்னா அவ்வளவு காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்குடா. அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான், கீழே தள்ளி விட்டாதான் அவன் வரணும் அப்படி வந்து நினைப்பான். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அவனெல்லாம் மைண்ட்லயே போட்டுக்காத, சரியா? நீ அவனெல்லாம் மைண்ட்லயே போட்டுக்காத. ரியலான ஃப்ரெண்டு வந்து யாரு தெரியுமா? 12th வந்து உன் கூட சப்போர்ட்டிவா இருந்து உன்னை படிக்க வைக்கிறவன் தான் ரியலான ஃப்ரெண்டு, இல்லையா? உன்னை தொல்லை பண்ணாம உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவன் தான் ரியல் ஃப்ரெண்டு, சரியா? சோ நீ என்ன பண்ணு அப்படின்னா நண்பேண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் ரொம்ப ஹார்ட்டுக்கு நீ எடுத்துக்காத. ஏன்னா நீ பிரேக் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் ஃப்ரெண்டு உன்னை பெட்ரே பண்ணிட்டான், ஏமாத்திட்டான், இல்லை நீ எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கல. ஓகே, இப்போ தெரிஞ்சது ரிசல்ட் அப்போதான் புரியும். அதேதான், இப்போ தெரியாது ரிசல்ட் அப்போதான் புரியும். உங்க சீனியர் விகாஸ் வந்து சொல்றான் பாரு, கரெக்ட். ஸோ பார்த்த அப்படின்னா நீ எதையுமே ரொம்ப ஹார்ட்டுக்கு அவ்வளோ எடுத்துக்காத. உன் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே கொஞ்சம் லைட்டா வந்து வச்சுக்கோ. ஆமா, இப்போ எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. மனசால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பட் வேற வழி கிடையாது, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சூழ்நிலை ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா முதல்ல மனசார வந்து ஏத்துக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸை பத்திலாம் முதல்ல ஃபோக்கஸே பண்ணாத. உன் ஃபோக்கஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே வந்து இருக்கக்கூடாது, புரியுதா? உன் ஃபோக்கஸ் எது மேல இருக்கணும் அப்படின்னா படிப்பு மேல இருக்கணும், சரியா? ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ரொம்ப 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 குரூஷியல். திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி யோர் பீக் பர்ஃபார்மன்ஸ் இயர். நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் 3 வருஷம் கூட நீ ஜாலியா இரு, கடைசி வருஷம் யூ ஹாவ் டு புட் யோர் டை ஹார்ட் எஃபர்ட், புரியுதா? ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்க சிஜிபிஏ உன்னுடைய
நீ என்ன வேலைக்கு போற எல்லாமே வந்து இருக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரிதான் உங்க ஸ்கூலுடைய 12th மார்க். நீ 16 வருஷம் படிச்சதெல்லாம் கண்ணுக்கே தெரியாதுடா, புரிஞ்சுக்கோ. நீ எல்கேஜில இருந்து எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீ படிச்சதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்ப, எவ்வளவு நாள் ஸ்கூல்ல போய் திட்டு வாங்கியிருப்ப, அடி வாங்கியிருப்ப, உத வாங்கியிருப்ப, எவ்வளவு நாள் நீ எவ்வளவு விஷயத்த நீ வந்து ஸ்கூல்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்ப, எவ்வளவு வாட்டி வெளில போறத சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்ப, டூர் போறத சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்ப, மூவி போறத சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்ப, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியில போகாம படிப்புக்காக நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. உன் 12th மார்க் தான் வந்து கண்ணுக்கு தெரிய போகுது. அப்போ இத்தனை சாக்ரிஃபைஸ் உடைய ஒரு ஃபைனல் அவுட்கமா ஒரே ஒரு விஷயமா நடக்க போகுதுதான் எது அப்படின்னா இந்த 12th மார்க். அப்போ அந்த 12th மார்க்குக்கு என்ன கொடுக்கணுமோ, என்ன எஃபோர்ட் போடணுமோ அதை பத்தி மட்டும் இந்த வருஷம் நீ என்ன பண்ணு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸோடைய முக்கியமா ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பா அம்மா இவங்க சொல்றதெல்லாம் பெருசா மைண்ட்ல போட்டுக்காத. முதல்ல மன்னிச்சு விட்டுரு. ஆமா, ஃப்ரெண்ட் அப்படிதான் பேசுவான், ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பா அம்மா அப்படிதான் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீ என்ன பண்ணிக்கவே பண்ணிக்காத அப்படின்னா மைண்ட்லயே போட்டுக்காத. ஓ ஃபோக்கஸ், நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் பாட்டுக்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணு அப்படின்னா நீ பாட்டுக்க படி. ஓகேவா? நீயும் அவனை சீண்டாத, அவனும் உன்னை சீண்ட மாட்டான். சரியா? கண்டுக்கவே கண்டுக்காத, ஜஸ்ட் இக்னோர். நீ வந்து என்ன பண்ணவே பண்ணாத அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடு. நீ ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துக்கிறதுனாலதான் அது உன்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. சோ தட் அவன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா, அவ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா, உன்னை விட்டுட்டு அவ படிச்சுட்டா அப்படின்னா நீ மூட்டு வந்து நம்ம பட்டக்க படிச்சா சரியே, நம்ம படிக்க மாட்டோம். என்னை விட்டுட்டு அவ படிச்சுட்டா, என்னை விட்டுட்டு அவ படிச்சுட்டா, என்னை விட்டுட்டு அவ படிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி 1 மணி நேரம் நம்ம டைம் கூட வேஸ்ட் பண்றோமே தவிர நம்ம அந்த நேரத்துல உட்காந்து படிக்க மாட்டோம். இது எத்தனை பேர் நான் பண்ணிருக்கீங்க? உங்களை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவீங்க, 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, அதை பத்தி 4 பேர்கிட்ட போன் பண்ணி பேசுவீங்க, உங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லுவீங்க ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது, இன்ஸ்டால போடுறது, இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல படிக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து இல்ல ரொம்ப சைல்டிஷான பிஹேவியர். முதல்ல நீ அதை அவாய்ட் பண்ணு. யூ க்ரோ அப் மேன், யூ க்ரோ அப். டோன்ட் பி வெரி வெரி சைல்டிஷ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப்ல போயிட்டு ஸ்டேட்டஸ் போடுறது, இன்ஸ்டால போடுறதுலாம் ரொம்ப சைல்டிஷான பிஹேவியர். ஓகே? nobody cares about it. ஒரு வருஷம் அப்புறமா உன் மார்க் ஏன்பா 12th மார்க் கம்மி அப்படின்னா ஃப்ரெண்ட் விட்டுட்டு படிச்சுட்டான் அப்படி சொல்ல போறியா? நீ இன்டர்வியூல போயிட்டு சொல்லுவியா? சொல்லுவியா? ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் மைண்ட்லயே போட்டுக்காத. நீ பாட்டுக்கு அதெல்லாம் கேரே பண்ணாத. சரியா? நீ பாட்டுக்க படி, நீ உன்னை ஹாப்பியா வச்சுக்கோ. ஏன்னா இதெல்லாம் நீ மைண்ட்ல போட்ட அப்படின்னா உன்னால ஸ்டடீஸ்ல போக்கஸே பண்ண முடியாது. ஓகே? சோ இன்ஸ்டெட் ஆஃப் பாலிம்பிஃபைங், இன்ஸ்டெட் ஆஃப் அவனை பத்தி குறை சொல்றதுக்கு பதிலா நீ உட்கார்ந்து அந்த நேரத்துல படிக்க ஸ்டார்ட் பண்ணிடு. சரியா? நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு நல்ல கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணு. ஓகே? சோ நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் அப்படி சொல்லி நீ என்ன பண்ண அப்படின்னா யூ பி த பர்சன் ஹூ லீட்ஸ். வாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு லைவ் வந்துருங்க, அசெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உன் டீமுக்கு நீ ஒரு பேர் வை. இமேஜின் எக்ஸாம்பிள் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வாங்க, நம்ம இன்னைக்கு வந்து போயிட்டு இன்னைக்கு வந்து வேதாந்தோல இந்த கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட்டா எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறோம். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிவைஸ் பண்றோம் அப்படி சொல்லி யூ பி த பர்சன் ஹூ லீட்ஸ் தெம். உன்னால முடிஞ்சா, உனக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு, டைம் இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து என்ன பண்ண 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணி வாங்க ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் அப்படி பாரு. இல்லையா செட் ஆகலையா பரவாயில்ல, நீ மட்டும் படி, கிளாஸ் வா, படி, நோட்ஸ் எடு, என்கிட்ட ஹெல்ப் கேளு, முடிஞ்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? அதனால அவங்கள பத்தி என்ன பண்ணாத அப்படின்னா பெருசா வந்து கேரி பண்ணாத. டோன்ட் டேக் தேம் சோ மச் டு த ஹார்ட். அவங்க பண்றாங்க அப்படின்னா இப்ப சூழ்நிலை காம்படிஷன் அப்படிதான் இருக்கு, அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. சரியா? அதனால அது அவ்வளவு மைண்ட்ல வந்து போட்டுக்காதீங்க. 12th 200 கட் ஆஃப் செம்மையா அடிச்சு வாங்கிரு. சரியா? அவாய்ட் தெம். அப்படி டாக்ஸிக்கா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகேவா? இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அகைன் ஒரு ஃபயர் போடலாமா? எஸ். அவாய்ட் பண்றதா கஷ்டமா இருக்கு. நான் இன்ட்ரோவர்ட் மேம், அதான் என்ன பண்றது? இன்ட்ரோவர்ட் தான் ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். பேசாதீங்க, அவ்வளவுதான். பேசாதீங்க. என்ன சொன்னாலும் டோன்ட் பிலீவ் யூ. மோஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோவா? புரியலடா விகாஸ். மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட். ஓகே வாங்கப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் கிளாஸ் நான் தான் போட்டிருக்கேன் 5 to 6.
ஐயோ கடவுளே 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். சரி நான் ட்ரை பண்றேன், பாக்குறேன். ஓகே, இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சிங் ஃபார் மீ. நான் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து மார்னிங் பர்சனாக தான் இருந்தேன், ஏர்லி பேர்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து லேட் ஆகிடுச்சு, நைட் அவுலாக வந்து நான் வந்து மாறிட்டேன். ஸோ எனக்கு வந்து மிக கடினமான ஒரு வேலை இருந்தாலும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்காக நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ வாருங்கள், let us see the physical properties of phenol. ஓகே, phenol உடைய physical properties பத்தி படிக்கலாம். phenol உடைய physical properties. ஓகே, ஸோ phenol வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். phenol வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கலர்லெஸ்ஸா இருக்கும். கலர்லெஸ்னா எந்த ஒரு கலருமே வந்து இருக்காது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊசி ஊசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓ பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் பிலீவ் பண்ண வேணாம் அப்படிலாம் கிடையாது. ஐ ஹேட் அ வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். அதை மட்டும் சொல்லிட்டு இப்ப நான் இதை கண்டினியூ பண்றேன். சாரி ஃபார் த நடுவில் இன்டரப்ட் பண்ணதுக்கு சாரி. அவங்க பேர் வந்து எஸ்ஜி நித்யஸ்ரீ. சரியா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்லலாம் அந்த பொண்ணு எப்படின்னா அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா, நான் செகண்ட் ரேங்க் வாங்குவேன். இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கும் ஃபுல்லாவே. 7th இருந்து அவ ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் செகண்ட் ரேங்க், இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவ செகண்ட் ரேங்க், இப்படின்னு சொல்லி இப்படிதான் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு காம்படிஷனா வந்து தான் போயிட்டு இருக்கும். தென் we became friends. என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வந்து சரி ஓகே நீ நானும் டெய்லி சேர்ந்து படிக்கலாம், நீ படிக்கிறது இது படிக்கலாம் டெய்லி பிளான் பண்ணுவோம். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து என்ன ஆனோம் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். பட் ஸ்டார்டிங்ல எனக்கு அவளை கண்டாலே செம்ம இரிட்டேட் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் இந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க் நான் பண்ண வந்து நான் மறந்துடுவேன். சரியா, நான் ஸ்கூல்ல போயிட்டு வந்தல நிதிஷி நோட்டு சீக்கிரம் மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை காட்டு, நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணுவா, ஹோம்ஒர்க்லாம் காட்ட மாட்டேன், நீயே போடு, டவுட் இருந்தா கேளு, நான் சொல்லித்தரேன் அப்படின்பா. 10 நிமிஷத்துல மிஸ் உள்ள வந்துருவாங்க. ஒரு சந்தா ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, 10 நிமிஷத்துல போட்டுடலாம். ஆனா இப்படிதான் பண்ணுவா. ஷீல் டூ என்ன தெரியுமா பண்ணுவா, நீ போடு, நீ செம்ம போடு, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உனக்கு டவுட் இருந்தா சொல்லு, நான் சொல்லித்தரேன், நோட்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்பா. செம்ம கடுப்பாவும், ஃப்ரெண்டாடி நீனு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து செம்ம கடுப்பாவும். ஓகேவா, சோ ஆனா வந்து லேட்டரா தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அப்போலாம் எனக்கு புரியல. பட் லேட்டர் வந்து இல்ல, என் மார்க் வந்து ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகலாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி சொல்லிட்டு நானும் கடுப்பாயே போட்டுட்டே இருப்பேன். போட்டுட்டு எங்கெல்லாம் டவுட் வருதோ அவகிட்ட கேட்பேன், அவ சொல்லி தருவா, நான் வந்து போடுவேன். அப்புறம் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், இதுதானே ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, அப்படியே அவன் நோட்டை கொடுத்திருந்தான்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா சும்மா காப்பி பண்ணிட்டு போயிருப்பேன். அந்த சம்ம போட நான் கத்துட்டு இருக்கவே மாட்டேன். அந்த சம் போட நான் கத்துட்டு இருக்கவே மாட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னது ஒரே ஒரு இன்சிடென்ட் தான். ஆனா அவ வந்து என்கிட்ட என்ன சொன்னா, நான் நோட்லாம் காட்ட மாட்டேன், நீயே போடு, நான் வேணா சொல்லித்தரேன் அப்படி சொன்னப்போ நான் அந்த சம் போட கத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா? சோ ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்ல, அந்த வயசுல நமக்கு வந்து புரியாது. அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா நமக்கு வந்து தோணலாம், அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணலாம், அவங்க ரொம்ப ரூடா நமக்கு வந்து தெரியலாம். பட் அவங்க தான் ரியல் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. ஷாவனி நீ வேணா ஒரு நோட் தாயே, நானே எழுதி தந்துடுறேன் அப்படிம்பாங்க. அவங்க ரியல் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஃபேக்கா இருப்பாங்க. சரியா? சோ ரொம்ப சுகர் கோட்டடா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியற நிறைய பேர் வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. பட் நிறைய பேர் ரொம்ப ரூடா இருப்பாங்க, ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. பட் டைரக்டா எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பேசிடுவாங்க. they'll be really true friend. But till now I remember நித்யஸ்ரீ is my best friend அப்படின்னு நான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. சோ அதுதான் ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் வந்து நாட் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ். பட் அந்த ஏஜ்ல எனக்கு அப்போ புரியல. சரியா? சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்கு வரலாம். ஓகே, சோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கலர்லெஸ்ஸா வந்து இருக்க போகுது. ஆல்சோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீடில் ஷேப்டு கிறிஸ்டல்ஸ். நீடில் ஷேப்டு கிறிஸ்டல்ஸ் நல்லா ஊசி ஊசியா அரிசி மாதிரி இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு கிறிஸ்டல்ஸ் மாதிரி வந்து இருக்க போகுது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னடா அர்த்தம்? 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னன்னு. ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்னன்னு 10th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா absorbs moisture அப்படின்னு வந்து அர்த்தம். ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? absorbs moisture
அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? அது வந்து மாய்ச்சரை வந்து அது அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரோசிவ். ஓகே, சோ வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபீனால் வந்து என்ன இருக்கும்? கொரோசிவ். கொரோசிவ் அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு துரு பிடிக்கும், கரோஷன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்ன ஆகும்? துரு பிடிக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம். அண்ட் ஃபீனால் இஸ் கோயிங் டு பி பாய்சனஸ் இன் நேச்சர். பாய்சனஸ் அப்படின்னா வந்து என்னது? அது வந்து பாய்சன், குடிச்சு செத்துறாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. சரியா? அடுத்து வந்து ஃபீனால் இஸ் ஆஃப் கோர்ஸ் a liquid. ஃபீனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு liquid தான். சரியா? சோ ஃபீனால் இஸ் a liquid. and இந்த ஃபீனால் உடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோவா தான் இருக்க போகுது. ஃபீனால் உடைய மெல்டிங் வந்து எப்படி, மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா லோ மெல்டிங் பாயிண்ட். எம்பி அப்படின்னா வந்து மத்திய பிரதேஷ் கிடையாது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாது, எம்பி முருகா கிடையாது. அது வந்து என்னது? நம்மளுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்க போகுது. ஓகே, சோ நவ கமிங் டு த solubility. ஓகே, so what is the solubility of phenol அப்படினா phenol வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப slightly soluble தான். ஓகே, phenol வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப soluble-லாம் கிடையாது, கொஞ்சமா தான் soluble-ஆ இருக்கும். so it is SLIGH, slightly soluble. ஓகே, சோ இப்ப phenol ஏன் அப்படினா நமக்கு ஒரு நார்மல் வாட்டர்ல இருக்கிற அளவுக்கு phenol நமக்கு என்ன இருக்காது அப்படினா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்காது. வாட்டர்ல இருக்கிற அளவுக்கு phenol நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்காது. சோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி சாலுபிளா தான் வந்து இருக்கும். இதே phenolல வேற யாராச்சும் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருந்தாங்க அப்படின்னு வெச்சுக்கோங்களேன், குளோரினோ இல்ல மிதைல் குரூப்போ somebody யாராச்சும் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகி இருந்தாங்க அப்படினா அந்த சப்ஸ்டிட்யூட்டட் phenolலாம் நமக்கு வந்து இன்சாலுபிளா வந்து இருக்கும். இதே சப்ஸ்டிட்யூட்டட் phenols-லாம் வந்து பாத்தீங்க அப்படினா சப்ஸ்டிட்யூட்டட் phenols-லாம் வந்து நமக்கு இன்சாலுபிளா இருக்கும். சப்ஸ்டிட்யூட்டட் phenol-லாம் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படினா இன்சாலுபிளா இருக்கும், which is waterல வந்து நமக்கு சாலுபிளா இருக்காது. சரியா? ஓகே, so now coming to the boiling point. okay, so boiling point வந்து பாத்தீங்க அப்படினா phenol-க்கு வந்து நமக்கு high boiling-ஆ இருக்க போகுது. so boiling point is going to be high. so boiling point is going to be high boiling point-ஆ வந்து இருக்க போகுது. இப்ப phenol-ஐ நீங்க வந்து ஏர்லயோ இல்லனா வந்து நம்ம வந்து லைட்லயோ காட்டணும் அப்படினா அது கொஞ்சம் பிங்க் கலர்ல மாறிடும். ஓகே, so phenol வந்து நீங்க when exposed to air and light, ஆர்லயும் லைட்லயும் நம்ம phenol-ல வந்து காட்டணும் அப்படினா it turns pink. phenol வந்து நமக்கு பிங்க் கலர்ல மாறிடும். okay, so these are all the physical properties of phenol. சரியா? இதெல்லாம் தான் வந்து physical properties of phenol. okay, so can we start the chemical properties of phenol? start பண்ணலாமா? ரெடியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம படிக்கிற இந்த ப்ராப்னு போடுற போறோம், ப்ராப்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி நாம வச்சுக்கோங்க. சரியா? சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் phenol இப்போ நம்ம படிக்க போறது வந்து ரொம்ப 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 முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படினா 1 2 3 4 5 6 6 ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ படிக்க போறோம். 6 ரியாக்ஷன்ஸையும் நான் இங்க ஒரே பேஜ்லயே வந்து எழுத போறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை இப்பவே கவனிக்கலாம். சரியா? ஒரே ஈஸி தான்டா இது, அவ்வளவுதான் நான் அப்படின்னு கேட்க போறேன். ஈஸி தான். 6 ரியாக்ஷனும் எழுத போறேன். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இடம் விட்டுக்கோ. சரியா? இல்லைன்னா நான் மொத்தமா எழுதினதுக்கு அப்புறமா கூட நீங்க எழுதுங்க. சரியா? so that உங்க நோட்ல பார்க்க இது வந்து கொஞ்சம் அழகா இருக்கும், ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சரியா? so I have phenol here. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட நம்ம இடத்த அடைக்க வேணாம்,
ஃபுல் பேஜையும் நம்ம இதுக்கே யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இல்லைனா இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 கூட நம்ம எழுதலாம். அது கூட ஈஸி இல்லை? ஆமாம், வாங்க இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 நான் எழுதுறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க, யாரும் நோட்ஸ் எடுக்க வேணாம். நான் இந்த பேஜை முடிச்சதுக்கு அப்புறமா நோட்ஸ் எடுங்க, சரியா? ஸோ தட் நீங்கள் நோட்ஸில் கிறுக்க மாட்டீங்க. Okay, clear? How to wake up early? I wish to do and keep alarms in the morning and switch off. How to wake up early? நல்ல கேள்வி. Wake up காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும். தூங்குறதுக்கு 2 மணி நேரம் வரைக்கும் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் வந்து ஃபோனுக்குன்னு பார்க்க கூடாது. லைட்ல கிளாஸ் அட்டென்ட் பண்றியா, அதுக்கப்புறமா ஃபோனுக்குன்னு பார்க்காத, லைட்டே பார்க்காத. ஓகே, டார்க் ரூம்ல தூங்கிடு, சரியா? 21 days கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. அலாரம் வைங்க, எழுந்த உடனே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணு. காலையில எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணு. முடியுதோ முடியலையோ 1 கிளாஸ் தண்ணி குடி, சரியா? 1 கிளாஸ் தண்ணி குடி. படிக்க உட்காந்துரு, சரியா? பெட்ல உட்காந்து படிக்காம தரையில உட்காந்து படி. 21 days பல்ல கடிச்சிட்டு நீ ஃபாலோ பண்ணா அதுக்கப்புறம் தானாவே அது உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பழகிடும். ஓகே, நைட்டு சீக்கிரம் தூங்கணும். ஃபர்ஸ்ட் டே கஷ்டமா இருக்கும், 2வது நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், 3வது நாள் அட போங்கயா விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், 4வது நாள் ஓகே இது ஒன்றும் கஷ்டமா இல்லை ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு இருக்கும், 5வது நாள்லேருந்தே ஈஸியா தான் இருக்கும், சரியா? ஓகே, ஏன் மேம் அப்ப நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா நான் நைட்டு சீக்கிரம் தூங்க முடியாது. இங்க வந்து நீ பார்த்தா நிறைய ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்கு இல்லையா, இந்த லைட்டை விட்டு நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours சீக்கிரமா தூங்கினாதான் நான் காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியும். நைட்டும் நமக்கு இங்கே கிளாஸ் இருக்கு, கரெக்டா? 10 o'clock வரைக்கும் அரௌண்ட் கிளாஸ் இருக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? அட்லீஸ்ட் நானே இங்க நைட்டு சீக்கிரம் 7-8 கிளாஸ் முடிஞ்சாலாச்சும் காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியும். ஓகே, ஸோ கவனிங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபீனால வந்து நம்ம ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ண போறோம். யாரும் இப்ப நோட்ஸ் எடுக்க வேண்டாம், நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நோட்ஸ் எடுங்க, சரியா? ஜிங்க் டஸ்ட் கூட போட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். எதை? ஃபீனால. நான் பாருங்க பென்சீன் தான் வரைஞ்சிருக்கேன், ஃபீனால. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஜிங்கும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ZnO வெளியில போயிடும். ஜிங்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZnO வெளியில போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும்? பென்சீன்ல இந்த ஹைட்ரஜன் இருக்கும், பென்சீன்ல இந்த ஹைட்ரஜன் இருக்கும், which is benzene ring தான் எனக்கு மீதி இருக்கும். we get benzene. ஓகே, ஃபீனால வந்து நான் ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா we get benzene as the product. ஓகேவா? சூப்பர். லலித் கிஷோர் இன்னைக்கு ஏன் கிளாஸ் இல்லைன்னு எனக்கு தெரியலடா, நான் கேட்டு சொல்றேன், சரியா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அமோனியா கூட ரியாக்ட் பண்றேன். with what am I reacting is ammonia. Phenol நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with ammonia in presence of anhydrous zinc chloride solution. Anhydrous ZnCl2. Anhydrous na no water, no moisture, dry அப்படின்னு அர்த்தம். zinc chloride வந்து என்னது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கேட்டலிஸ்டா வந்து ரியாக்ட் பண்ணுது. ஜிங்க் குளோரைடு வந்து என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு கேட்டலிஸ்டா வந்து இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க அமோனியால இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OH சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு வந்து இல்ல மார்க் பண்ணிக்கிறதுனா கூட நீங்க இந்த ரியாக்ஷன்லாம் தனித்தனியா எழுதிக்கோ. நான் என்ன சொல்றேன் புரியுதா? இந்த மாதிரி ஒரே பேஜ்ல நீ ரியாக்ஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது. தனித்தனி பேஜ்ல கூட எழுதிக்கோ ஒரு ரியாக்ஷனோ, ஆனா எழுதி வச்சுக்கோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து எனக்கு வாட்டரா வெளில போயிடுது. அப்ப அதை மார்க் பண்ணி எழுதிக்கோங்க, வாட்டரா எனக்கு வெளியில போயிடுது. ஓகே, அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா பென்சீன் ரிங் இருக்கா? பென்சீன் ரிங்ல எனக்கு என்ன இருக்கும்? இங்க NH2 தான் இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜனும் OH தான் வாட்டரா வெளில போயிடுச்சு. அப்போ we get aniline as the product.
அணிலிருந்து தான் எனக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? அணிலிருந்து தான் எனக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். நீட்டுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆசிட் குளோரைட் குரூப் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ ஃபீனால் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் CH3COCl CH3COCl ஆசிட் குளோரைட் குரூப் கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். சரியா? அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா நான் அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க எழுதிக்கிறேன். ஓகே, so let me show you the reaction. ஓகே, கவனிங்க. நான் வந்து இதை வந்து பரவாயில்ல எப்படி தனித்தனியாவே எழுதி போடுறேன். CH3COCl. ஓகே, நான் வந்து ரியாக்ட் பண்றேன் in presence of what அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட. ஓகே, நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த Cl சேர்ந்து எனக்கு HCl வெளியில போயிடும். ஹைட்ரஜனும் Cl சேர்ந்து எனக்கு HCl வெளியில போயிடும். அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு ஃபீனால்ல COCH3 குரூப். ஓகே, ஃபீனால்ல வந்து எனக்கு COCH3 குரூப் வந்து கிடைக்கும். சாரி, CH3COCl இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த Cl சேர்ந்து HCl வெளில போயிடுச்சு. அப்ப ஃபீனால் COCH3 கரெக்ட் தான். COCH3 குரூப் எனக்கு கிடைக்கும். So we get this acetone as the acetophenone as the product. சரியா? இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? acetophenone as the product. வெயிட் பண்ணுங்க, அனிசோல். ஆமா வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்ல தான் அந்த அனிசோல் வந்து நமக்கு வரப்போகுது. சரியா? ஓகே, யா. சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த CH3COCl கூட ரியாக்ட் ஆச்சு இல்லையா. அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீனால நான் வந்து NaOH கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, இத ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, NaOH கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஓகே, நல்லா கவனிங்க. 11th lesson text book back. I'll teach ஒன் ஷார்ட்டாவே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டீச் பண்றேன். ஓகே, சோ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? சோ ஃபீனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் NaOH கூட ரியாக்ட் ஆகுது. நல்லா கவனிங்க. ஃபீனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல it is getting reacted with NaOH. so NaOH கூட எனக்கு வந்து ரியாக்ட் ஆகுறப்போ நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். கரெக்ட்டா? ஆல்ரெடி நம்ம அதை வந்து பார்த்திருக்கோம். ONA சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஏன்னா இந்த OH சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். சோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நம்ம இப்ப யார் கூட வந்து ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா CH3I மித்தைல் அயோடைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இந்த சோடியமும் அயோடினும் சேர்ந்து NaI வெளில போயிடும். சோடியம் அயோடைடா எனக்கு வெளியில போயிடும். அப்போ பென்சீன் ரிங்ல OCH3 C6H5OCH3 அனிசோல் நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? அனிசோல் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? சோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஓகே, யா அசிட்டோஃபீனோன் ஆர் அனிசோல். ஓகேவா? சரியா? சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால். சோ ஃபீனாலை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்ண போறோம். ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்?
அசிடிக் கண்டிஷன். அதான் இங்க நான் H+ போட்டுக்கிறேன். அசிடிக் கண்டிஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது அப்படின்னா K2Cr2O7 potassium dichromate. Okay, potassium dichromate in presence of what? Concentrated sulfuric acid. சரியா? In presence of concentrated sulfuric acid. Okay, அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா பென்சோகுயினோன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, இது நீட்டுக்கு ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஒன்றும் இல்லப்பா, பாண்ட் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். பென்சோகுயினோன் வந்து எதுவுமே இதுல பெருசா நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரியாக்டே ஆகாது. ஸோ பென்சோகுயினோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டு ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும்ல, அது இங்க வந்துடும். அப்புறம் இங்க இருக்கிற பாண்டு இங்க வந்துடும், இங்க இருக்கிற பாண்டு எனக்கு இங்க போயிடும். அந்த மாதிரி பாண்டு தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ ஆப்போசிட்ல நமக்கு டபுள் பாண்டட் O, ஒரு ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு கெட் ஆடட், அவ்வளவுதான். ஆக்சிடேஷன் நடக்குது இல்லையா, ஒரு ஆக்சிஜன் வந்து எனக்கு ஆட் ஆகுது. இட்ஸ் நாட் COCH3. ஓகே, தேர் இங்க தானே HO CLO சேர்ந்து HCl வெளில போயிடுச்சு அப்படின்னா CH3 COO CH3. கரெக்ட். இந்த இடத்துல வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா CH3 COO CH3 இருக்கும். கரெக்டா? இங்க கரெக்டா? இதானே, இங்க தானே சொல்றீங்க? எஸ், ஓகே, டன். சோ இப்போ இங்க கவனிங்கடா, இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா பென்சோகுயினோன். ஓகே, சோ நமக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா we have got this benzoquinone as the product. இந்த பேர் வந்து என்னது அப்படின்னா 1,4 benzoquinone. மேம் நீங்க சென்ட் பண்ணுங்க, பட் பென்சில் டைப் பண்ற மேல போயிடுச்சு. புரியலடா. ஓகே, நீங்க சென்ட் பண்ணது பென்சில் டைப் பண்றதுக்கு மேல போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? ஓகேவா? டன்னா? ஓகே, பென்சோகுயினோன் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வந்து கிடைக்குது. சரியா? சோ அடுத்த லாஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது கூட இங்க தனியா எழுதி இருக்கலாம். ஓகேவா? சோ நான் இதை இங்க தனியாவே கூட எழுதலாம். சரியா? இங்க பாருங்க NaOH கூட ரியாக்ட் பண்றத. சோ ஓகேவா? கவனிங்க, லாஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிடக்ஷன் பண்றோம். ஃபீனால் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are reducing it. 3 moles of hydrogen கூட நான் ரெடியூஸ் பண்றேன். we are using the catalyst nickel. okay, so nickel catalyst யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸ்ல நான் வந்து ரெடியூஸ் பண்ண பார்க்கறேன். அப்போ என்ன ஆகும்? உள்ள இருக்கிற பாண்ட் எல்லாமே எனக்கு டபுள் பாண்ட் எல்லாமே எனக்கு ரெடியூஸ் ஆக போகுது. சோ அந்த டபுள் பாண்ட் எல்லாமே எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சைக்ளோஹெக்சீன் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது. சைக்ளோஹெக்சனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க ப்ராடக்ட்டா வந்து கிடைக்க போகுது. சரியா? ஓகேவா? சோ இதுலயே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ரெண்டுத்தையும் வந்து ஒரே ரியாக்ஷன்ல வந்து எழுதிட்டேன் இல்லையா? சோ இது வந்து ஒரு தனி ரியாக்ஷன் ஆகும், இதை வந்து நீங்க ஒரு தனி ரியாக்ஷன் ஆகும் கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா NaOH கூட வந்து ரியாக்ட் பண்றோம். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 1 minute. ஹலோ, ஓகேவா? சோ NaOH கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. சோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். சோ அந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்து எனக்கு CH3I. சோ அயோடோ மீத்தேன் கூட எனக்கு வந்து ரியாக்ட் பண்றப்போ வெயிட் a minute. ஓகே, just a minute.
ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஆகும், அயோடினும் சோடியமும் சேர்ந்து NaIR நமக்கு வந்து வெளியில போயிடும். ஸோ தட் எனக்கு OCH3 அனிசோல் வந்து எனக்கு ப்ராடக்டா வந்து கிடைக்கும். சரியா? ஸோ நான் இதை தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சைடு எழுதிட்டேன். ஓகே, இஸ் தட் கிளியர்? 7th லெசன் புக் பேக் நடத்துங்க மேம். கண்டிப்பா நான் நடத்துறேன். அர்ஜென்ட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7th லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நான் நடத்திருப்பேன், அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன்ல எனி ஒன் ரியாக்ஷன் போதுமா? கண்டிப்பா போதும். சரியா? ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன்ல வந்து எனி ஒன் ரியாக்ஷன் தாராளமா போதும். ஓகே, யா, சரியா? ஓகேவா? சோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாமா? அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் பென்சீன் ரிங். ஓகே, பென்சீன் ரிங்கை நம்ம எப்படி எல்லாம் ரெடியூஸ் பண்ண போறோம் அந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, டன்? சரி, ஓகே. யாரெல்லாம் ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து இந்த கிளாஸை கம்ப்ளீட்டா லிசன் பண்ணீங்களோ let me know in the chat section. Also when school reopens let me know. காலையில 5 மணிக்கு வந்து லைவ் வந்து எனக்கு கஷ்டம். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து லைவ் வந்து 5 மணிக்கு கஷ்டம்டா, ஓப்பனா சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க கண்டிப்பா நிறைய பேர் வருவீங்கன்னா வேணா லைவ் வச்சுக்கலாம். இல்ல மேம் நீங்க காலையில 5 o'clock 5 to 6 வந்து எங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுங்க போறோம். அதாவது 1 hourலாம் ரெக்கார்டிங்லாம் வேண்டாம். 1 hour ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சா தான் வந்து இருக்க போகுது உங்களுக்கு. மேம் 20 minutesக்கு ரெக்கார்டிங் கொடுங்க மேம். 5 ல இருந்து 5:30க்கு 5 to 5:30. ஏன்னா 20 minutes ரெக்கார்டிங் நீங்க டவுட் கிவ்ட்னு பாக்குறப்போ 5 ல இருந்து 5:30 நீங்க அந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு 5:30 to 6 உங்க ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். சரியா? சோ 5 to 5:30 டெய்லி எங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ டெய்லி கொடுங்க, நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு சாட்ல சொல்லுங்க. சரியா? அவங்க எல்லாருமே எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட்ல எனக்கு கண்டிப்பா வந்து சொல்லுங்க, அதாவது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இப்போ அந்த ரெக்கார்டிங் வீடியோ இருக்குல்ல, அந்த ரெக்கார்டட் வீடியோவை நான் 2 விஷயம் வந்து பண்ண முடியும். ஒண்ணு அப்படின்னா லைவ்லயே உங்களுக்கு நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியும், இல்லைன்னா வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு ப்ரீமியர் பண்ண முடியும். வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து ப்ரீமியர் பண்றேன். எப்படி பண்ணா பெஸ்டா இருக்கும்? வீடியோஸ்ல உங்களுக்கு தரட்டுமா, இல்லைன்னா லைவ்லயே உங்களுக்கு நான் போட்டு விடுவா? நான் லைவ்ல இருக்க மாட்டேன், முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி வச்சுக்கலாமா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. 5 5:30 6 அப்படின்னு சொல்லுங்க. 20 minutes ஆஃப் திங் வந்து 5 5:30 இல்ல 6 அப்படிங்கறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஓகேவாடா? சரிடா, சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் வெரி பேஷண்ட் அண்ட் தென் லிசனிங் டு த கிளாஸ். நன்றி, வணக்கம். அனைவரும் சாப்பிட்டு நிம்மதியா உறங்குங்கள். குட் நைட். லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். தண்ணி குடிங்க தயவுசெய்து. இப்போ கிளாஸ் முடியுது இல்லையா, எவ்ரிபடி தண்ணி குடிங்க. சரியா? பாய்.